Hi students, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா we are going to discuss about nuclei chapter. ஓகே, ஸோ நம்ம கிளாஸ் 12ல் இருக்கிற nuclei chapter தான் we are going to start. ஓகே, ஸோ நம்ம ஆல்ரெடி வந்து dual nature, atoms, ஓகே, ray optics இதை பற்றி எல்லா வீடியோஸ் எல்லாமே நம்ம சேனலோட பிளேலிஸ்ட்டில் இருக்குது. ஸோ நீங்கள் அதில் போய் பார்த்தீங்கன்னா you can see that. ஓகே ரைட்ப்பா. ஸோ இது வந்து நியூக்ளியை சாப்டர். ஸோ போன சாப்டர் ஆட்டம்ஸில் வந்து நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா கம்ப்ளீட்லி ஆட்டமோட மாடல் பற்றி பார்த்தோம். ஓகே, ஆட்டமோட ஹிஸ்ட்ரி, ஸோ ஆட்டம் எப்படி வந்து பிகன் ஆச்சு, ஸோ எங்கேருந்து எவ்ரி திங் ஸ்டார்டட் அப்படின்றத பார்த்தோம். ஜே தாம்சன் மெத்தட்லேருந்து போர்ஸ் மாடல் வரைக்கும் டீட்டெயிலாக பார்த்தோம் இல்லையா? ஸோ இதில் வந்து நியூக்ளியை சாப்டர் we are going to entirely discuss about the nucleus. ஓகே, ஸோ உங்களுக்கு நல்லாவே தெரியும் ரூதர்ஃபோர்டு ஆல்ஃபா பார்ட்டிகல் ஸ்கேட்டரிங் எக்ஸ்பெரிமெண்ட் இருந்தது இல்லையா? அதில் வந்து சென்டரில் ரொம்ப டைனி போர்ஷன், வெரி வெரி ஸ்மால் போர்ஷன் ஆஃப் த என்டையர் ஆட்டம், ஒரு பெரிய ஆட்டமில் ஒரு சின்ன பார்ட் நடுவில் மட்டும் நியூக்ளியஸ் இருக்குது, வேர் த என்டையர் மோஸ்ட் ஆஃப் த மாஸ் இஸ் கான்சன்ட்ரேட்டட் அப்படின்லாம் படித்தோம். அந்த நியூக்ளியஸை பற்றி தான் we are going to see. நியூக்ளியஸோட ஸ்டெபிலிட்டி, ஓகே, நியூக்ளியஸ் பற்றி எல்லாமே we are going to see in this discussion. ஓகே ரைட்பா. ஸோ இப்போ நம்ம இந்த வீடியோ வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். ஓகே, லெட்ஸ் கோ இன் டு த வீடியோ. டவுட்ஸ் இருந்தால் யூ கேன் போஸ்ட் இன் த சேட். ரைட்டா? ஓகே ரைட்ப்பா. ஸோ லைவ் வந்தீங்கன்னா மறக்காமல் என்ன பண்ணுங்க, தம்ஸ் அப் கொடுங்க. குட் மார்னிங் உதயா துளசி. ஓகே குட். ஸோ நம்ம வந்து டிஸ்கஷனை ஸ்டார்ட் பண்ணலாம். ரைட். ஸோ நியூக்ளியை, ஓகே, ஸோ இதில் வந்து உங்களுக்கு நல்லாவே தெரியும், நம்ம வந்து சில பாயிண்ட்ஸ் சொல்கிறேன், இந்த பாயிண்ட்டை வந்து கவனிங்க. நியூக்ளியஸோட பேசிக்கான டேர்ம்ஸ்லாம் இருக்குது, நியூக்ளியஸில் என்னென்னலாம் இருக்கும் அப்படின்றத அதை பற்றி we will discuss. நியூக்ளியஸ்னால் ஃபஸ்ட்டு என்னன்றதை பார்க்கலாம். From Rutherford alpha particle scattering experiment, we have concluded what? அங்கே வந்து என்ன கன்க்ளூஷன் நம்ம எடுத்தோம்? we have concluded entire positive charge and mass of an atom is present in a very tiny portion, right? Very tiny portion, tiny center called nucleus. கரெக்டா? இது வந்து ஒரு பேசிக்காக ஒரு ஸ்டாண்டர்ட் ஸ்டேட்மெண்ட்டாக எவரிட்டன். ஸோ நியூக்ளியஸ்ன்றது என்னது? ஒரு ஆட்டமில் என்டையர் மாஸ் அண்ட் த பாசிட்டிவ் சார்ஜ் ஆஃப் த ஆட்டம். ஜென்ரலாக ஆட்டம் வந்து நியூட்ரல். ஸோ நம்மளுக்கு நல்லாவே தெரியும். ஸோ இது வந்து ஆட்டம் அப்படின்னா சுற்றி என்ன இருக்கும்? ஷெல்ஸ் வில் பி தேர். கரெக்டா? இந்த ஷெல்ஸில் எலக்ட்ரான்ஸ் வில் பி ரிவால்விங். நடுவில் இருக்கிறது நியூக்ளியஸ். கரெக்டா? இங்கே வந்து எலக்ட்ரான்ஸ் வில் பி ரிவால்விங். தீஸ் ஆர் எலக்ட்ரான்ஸ். நடுவில் இருக்கிறது வந்து நியூக்ளியஸ். கரெக்டாக? நடுவில் இருக்கிறது நியூக்ளியஸ். அதாவது ஒரு ஆட்டம்ன்றது இட்ஸ் அ நியூட்ரல் ஒன். எலக்ட்ரான் எவ்வளோ சார்ஜ் இருக்கோ அது அளவுக்கு எலக்ட்ரான்ஸ் வில் கேரி த நெகட்டிவ் சார்ஜ், நடுவில் நியூக்ளியஸ் வில் கேரி த பாசிட்டிவ் சார்ஜ் இல்லையா? ஸோ இது பேசிக்கான விஷயம், ரைட்? ஸோ இப்போ நியூக்ளியஸில் என்னென்ன கான்ஸ்டியூவன்ஸ்லாம் இருக்குது அப்படின்றத we will see in detail. ஓகே, ஸோ இப்போ கவனிங்க. ஸோ composition of nucleus. ஸோ நியூக்ளியஸில் என்னென்னலாம் விஷயங்கள்லாம் இருக்குது அப்படின்றத let's see.
composition of nucleus. So nucleus consists of what? Two types of particles. என்னென்ன? நம்ம நியூக்ளியஸை பற்றி ஃப்ரம் த ஸ்க்ராச் டு த அட்வான்ஸ் லெவல் லைக் நியூக்ளியர் ஃபியூஷன் வரைக்கும் we will go. ஓகே, அதனால் பேசிக்லேருந்து தான் we will go. ஓகே, சரி. இப்போ வந்து நியூக்ளியஸ் இஸ் கம்போஸ்ட் ஆஃப் what? Composed of two types of particles. Nucleus consists of two types of particles. ஒன்று வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரோட்டான்ஸ் இல்லையா? ப்ரோட்டான்ஸ். What is the charge? What is the charge of the proton? Charge equal to plus E. கரெக்டா? ப்ளஸ் 1.6 into 10 to the power of minus 19 கூலும். கரெக்டா? யா. இதே எலக்ட்ரானுக்கு என்ன சார்ஜ் வந்தது? எலக்ட்ரானுக்கு மைனஸ் சி, இதுக்கு ப்ளஸ் சி. ஸோ ப்ரோட்டான் இருக்கும். இப்போ வாட் இஸ் த மாஸ் ஆஃப் த ப்ரோட்டான்? ப்ரோட்டான் இஸ் பாசிட்டிவ் சார்ஜ். அந்த சார்ஜஸ் ஒரு ப்ரோட்டானோட சார்ஜ் வந்து 1.6 into 10 to the power of minus 19 C. ஸோ அதே மாதிரி மாஸ் ஆஃப் ப்ரோட்டான் என்னது? 1.672 ஓகே into 10 to the power of minus 27 kg. இப்போ 1.672 வரைக்கும் தான் போட்டிருக்கேன். இன்னும் சில நம்பர்ஸ் போட்டோன்னா 1.672 அப்புறம் 6 2 3 1 அப்படின்னு நிறைய டெசிமல் பிளேசஸில் ஃப்ராக்ஷன்ஸில் we can say. ஓகே, பட் அவ்வளோலாம் வேண்டாம். நீங்கள் இந்த அளவுக்கு தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா ஒரு 3 டெசிமல் பிளேசஸ் தட் இஸ் 1.672 வரைக்கும் தெரிஞ்சுக்கிட்டா போதும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்மளுக்கு என்ன இருக்குது? நியூட்ரான். இப்போ நியூட்ரான்ன்றது நியூக்ளியஸில் இன்னொரு பார்ட்டிக்கல், பட் அதோட சார்ஜ் வந்து என்னது? ஸோ சார்ஜ் ஆஃப் ப்ரோட்டான் அப்படின்றது வந்து என்னது? ப்ளஸ் சி. சார்ஜ் ஆஃப் நியூட்ரான், நியூட்ரானோட சார்ஜ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நியூட்ரானோட சார்ஜ் இட் இஸ் ஈக்குவல் டு 0 பிகாஸ் இட் இஸ் அ நியூட்ரல் பார்ட்டிக்கல். சார்ஜ் 0னா நம்ம அதை என்ன சொல்லணும்? நியூட்ரல் சார்ஜ். வாட் இஸ் அ மாஸ்? ஸோ மாஸ் ஆஃப் நியூட்ரானை பொறுத்த வரைக்கும் என்ன வரும்? 1.674 into 10 to the power of minus 27 kg. ஓகே, 1.674 into 10 to the power of minus 27 kg. ஓகே, இது வந்து மாஸ் ஆஃப் நியூட்ரான். கரெக்டா? இப்போ கவனிங்க, இப்போ கம்பேரிட்டிவ்லி இப்போ மாஸ் ஆஃப் எலக்ட்ரான் இது வந்து ரெண்டு இதுப்பா, ப்ரோட்டான் அண்ட் நியூட்ரான் we have seen. இப்போ எலக்ட்ரானோட மாஸ் என்னது? ஜஸ்ட் we will recalling மாஸ் ஆஃப் எலக்ட்ரான் என்னது சொல்லுங்கள் பார்க்கலாம். 9.1 into 10 to the power of minus 31 kg. கரெக்டா? இப்போ வாட் இஸ் த மாஸ் ஆஃப் த ப்ரோட்டான் கம்பேர் டு வாட்? மாஸ் ஆஃப் எலக்ட்ரான். இப்போ எலக்ட்ரானோட ப்ரோட்டானோட மாஸ் எவ்வளோ பெருசு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் கரெக்டாக இதை ப்ரூவ் பண்ண முடியும். Mass of proton is approximately close to what? 1840 times what? Into mass of electron. So electron oda mass oda எத்தனை times bigger? 1840 times bigger than the mass of electron. புரியுதா? mass of electron oda 1840 times வந்து mass of proton வந்து பெருசு. ஓகே, ரைட். சரி, இது வந்து we are clear. ஸோ சார்ஜ் ஆஃப் எலக்ட்ரான் உங்களுக்கு தெரியும். சார்ஜ் ஆஃப் எலக்ட்ரான் என்னது? QE will be equal to minus E, which is minus 1.6 into 10 power of minus 19. Oh, wait. Yeah, correct. Minus 19 C. அது ப்ரோட்டானுக்கு ப்ளஸ் சினா எலக்ட்ரானுக்கு மைனஸ் சி, நியூட்ரானுக்கு சார்ஜ் கிடையாது.
இப்போ வெரி இம்பார்ட்டண்டான ஒரு பாயிண்ட் நான் சொல்கிறேன் கவனிங்க. சி எக்ஸாக்டாக பார்த்தீங்கன்னா புரோட்டானோட மாஸ் வந்து 1.672. இந்த லாஸ்ட் டிஜிட்டை தான் நீங்கள் நோட் பண்ணணும். திஸ் இஸ் 2 அண்ட் திஸ் இஸ் 4. ஓகே, ஸோ நியூட்ரானோட மாஸ் வந்து கம்பேரிட்டிவ்லி கிரேட்டர். எக்ஸாக்டாக பார்த்தீங்கன்னா இட் இஸ் கிரேட்டர். சி தோ இது வந்து நீங்கள் ப்ராப்ளம் சால்விங்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தோ மாஸ் ஆஃப் neutron is slightly greater than mass of proton. correct தானே? mass of proton ஓட neutron ஓட mass என்னது? slightly greater. mass of neutron is greater than mass of proton, but in problem solving நீங்கள் ப்ராப்ளம்ஸில் அப்ளை பண்ணும்போது அவ்வளோ தூரம் எக்ஸாக்டாக துல்லியமாக போய் எடுக்கணும்னு இல்லை. பட் இன் ப்ராப்ளம்ஸ் சால்விங் என்ன சொல்லலாம் அப்படின்னா மாஸ் ஆஃப் புரோட்டான் அண்ட் நியூட்ரானோட மாஸ் நீங்கள் என்னவா எடுத்துக்கணும்? அப்ராக்சிமேட்லி ஈக்குவல். ரொம்ப ப்ரெசைஸாக போகணுன்னு அவசியம் இல்லை. சில சுச்சுவேஷனில் ப்ரெசைஸாக போகிற மாதிரி இருக்கும், அங்கே பார்த்துக்கலாம். பட் இன் ஜென்ரல் நீங்கள் வந்து இதை ப்ராப்ளம் சால்விங் அப்போ டிஸ்டிங்விஷ் பண்ண முடியும். சில இடத்துல ரொம்ப துல்லியமாக தேவைப்பட்டுச்சுன்னா அந்த இடத்துல யூஸ் பண்ணிக்கலாம். எப்போவுமே யூஸ் பண்ணக்கூடாதுன்னு கிடையாது. ரொம்ப எக்ஸாக்டாக தேவைப்படுற இடத்துல யூஸ் பண்ணிக்கலாம். எல்லா டைமும் ரொம்ப இது பண்ணணும் இல்லை. சரி, இப்போ மாஸ் ஆஃப் புரோட்டான் அண்ட் நியூட்ரான் வந்து நம்ம அப்ராக்சிமேட்லி ஈக்குவல்னு எடுத்துக்கிறோம். ஸோ ஐ கேன் ரைட் இட் அஸ் இட் இஸ் ஈக்குவல் டு 1.67. இது வரைக்கும் சொன்னாலே போதும். 1.67 இட் இஸ் எனஃப். 672. ஓகே, புரோட்டான் மாஸையும் நீங்கள் நியூட்ரானுக்கும் எடுத்து ப்ராப்ளம்ஸில் அப்ளை பண்ணலாம். ஒரு சில ப்ராப்ளம்ஸ் மட்டும் வேரி ஆகும், அதையும் நான் சொல்லிடுறேன். பட் 95% ஈக்குவலாக நீங்கள் எடுத்துக்கலாம். சில 5% ஆஃப் த ப்ராப்ளம் தே கேன் ஆஸ்க் யூ எக்ஸாக்ட்லி என்ன வரும்னு. ரைட்டா? ஸோ இது வந்து மாஸ் ஆஃப் புரோட்டான் அண்ட் நியூட்ரான். சரி, இப்போ ஒரு ஆட்டமில் நடுவில் வந்து நியூக்ளியஸ் இருந்துச்சு. ஸோ நியூக்ளியஸில் என்னெல்லாம் இருக்குது நம்மளுக்கு? புரோட்டான் ப்ளஸ் நம்மளுக்கு என்ன இருக்குது? நியூட்ரான். ஓகே, ரைட். இப்போ வெளியில் சுற்றி எலக்ட்ரான்ஸ் இருக்குது. ஓகே, இப்போ நல்லா கவனிங்க. இப்போ நம்ம படிக்கிறது என்னது? என்டையர்லி நியூக்ளியஸை பற்றி. இந்த சாப்டர் நம்ம என்ன படிப்போம்னா நியூக்ளியர் ரியாக்ஷன்ஸ்லாம் படிப்போம். ஜஸ்ட் ஐ எம் சேயிங் நியூக்ளியர் ரியாக்ஷன்ஸ் similar to chemical reactions. நம்ம என்ன படிப்போம்? we will study nuclear reactions. இந்த பாயிண்ட்டை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. similar to chemical reactions. See, similar to chemical reactions, here we study here in this chapter we study about nuclear reactions. ஓகே, நியூக்ளியர் ரியாக்ஷன்ஸ் நம்ம படிப்போம். இதில் டவுட் இல்லை இல்லையா? கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் படிக்கிறோம் கெமிஸ்ட்ரியில், நியூக்ளியர் ரியாக்ஷன்ஸ் இந்த சாப்டரில் படிப்போம். இப்போ இன்ட்ரெஸ்டிங்கான பாயிண்ட்டு, இது ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக ஒரு திங் டு நோட். என்ன அப்படின்னா நம்ம கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் நீங்கள் கெமிஸ்ட்ரியில் படிச்சிங்க கரெக்டாக? கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் யூ ஹவ் ஸ்டடிட் இன் கெமிஸ்ட்ரி. அங்கே எங்கேயாவது நீங்கள் நியூக்ளியஸை பற்றி பேசியிருக்கீங்களா? நியூக்ளியஸில் இவ்வளோ ப்ரோட்டான்ஸ் இருக்குது, அதனால இந்த கெமிக்கல் ரியாக்ஷன் மாறிடுச்சு, அப்படி எதுவும் படிச்சிங்களா? ஞாபகம் இருக்கா? கெமிக்கல் ரியாக்ஷன்ஸை படிக்கும்போது யூ ஓன்ட் வரி அபவுட் நியூக்ளியஸோட சார்ஜோ அதில் இருக்கக்கூடிய ப்ரோட்டானோட கவுண்ட்டோ எதை பற்றியுமே நம்ம பேச மாட்டோம். கரெக்டாக? வி என்டையர்லி டீல் அபவுட் த எலக்ட்ரான்ஸோட இன்னர் ஷெல், அவுட்டர் ஷெல். ஓகே, ஸ்க்ரீனிங் எஃபெக்ட், அது மாதிரி நிறையெல்லாம் எலக்ட்ரான் ஸ்க்ரீனிங் எஃபெக்ட் இதெல்லாம் பார்த்துருப்பீங்க. இப்போ அதே மாதிரி
எப்படி நம்ம வந்து இந்த ஸ்டேட்மெண்ட் நோட் பண்ணிக்கோங்க. கெமிக்கல் ரியாக்ஷனில் we talk only about electrons, பட் அதே மாதிரி நியூக்ளியர் ரியாக்ஷன்ஸில் நம்ம எலக்ட்ரானை பற்றி பேசவே மாட்டோம். only we talk about the nucleus. ஓகே, உங்களுக்கு ஒரு சின்ன பாயிண்ட் சொல்லணும்னா, கெமிக்கல் ரியாக்ஷனில் எப்பவுமே லோ எனர்ஜி தான் இருக்கும். வெரி வெரி லோ எனர்ஜி இன்வால்வ்மெண்ட் தான் இருக்கும். ஓகே, இப்போ நீங்கள் ஒரு சால்ட் எடுத்து வாட்டரில் மிக்ஸ் பண்ணுறீங்கன்னா டிசால்வ் ஆகுது, அதில் வந்து பெரிய எனர்ஜி சேஞ்சஸ் இல்லை, கரெக்டாக. பட் நியூக்ளியர் ரியாக்ஷன்ஸில் ரொம்ப அதிக எனர்ஜி சேஞ்சஸ் இருக்கும். அதனால் எலக்ட்ரான்ஸ் எல்லாமே அயனைஸ் ஆகிடும். ஓகே, நியூக்ளியர் ரியாக்ஷன்ஸ்ன்றது நியூக்ளியஸை பிரேக் பண்ணும்போது வரக்கூடிய ரியாக்ஷன்ஸ், ஜஸ்ட் நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஸோ அதனால் வந்து எலக்ட்ரான்ஸை பற்றி நம்ம நியூக்ளியர் ரியாக்ஷன்ஸில் பேசவே மாட்டோம். தட்ஸ் அ பாயிண்ட் டு நோட் ஹியர். ஸோ யூ கேன் ரைட் லைக் திஸ். இன் கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் we talk about what? We talk only about electrons. Okay, but in nuclear reactions, as it involves high energy, electrons will be ionized. Oh, what does mean by ionized? Electrons வந்து அந்த இதை விட்டு போயிடும், எலக்ட்ரான்ஸ் வந்து ஆட்டம் விட்டு போயிடும், பிகாஸ் ஹை எனர்ஜியில். ஸோ எலக்ட்ரான்ஸ் எல்லாமே ரிமூவ் ஆகிடும். ஸோ ஹை எனர்ஜி electrons will be ionized. So only nucleus மட்டும் தான் இருக்கும். ஸோ அதனால் நம்ம வெறும் நியூக்ளியஸை மட்டும் பேசுவோம். ஸோ ஓகே, இன் நியூக்ளியர் ரியாக்ஷன்ஸ் it involves high energy. So electrons will be ionized. We only speak about what? We only discuss about, or only we talk about nucleus. That is protons and neutrons. Any doubt? Okay, ஸோ கவனிங்க, இப்போ நம்ம என்ன சொன்னோம், நியூக்ளியஸ். ஸோ இப்போ நம்ம எலக்ட்ரான்ஸ் பற்றி பேச போகிறதே இல்லை இந்த சாப்டர். தட்ஸ் த ஃபஸ்ட் பாயிண்ட் இயர். பிகாஸ் ஹை எனர்ஜி வந்து இந்த நியூக்ளியஸ் சாப்டர் இன்வால்வ் ஆகிறனால எலக்ட்ரான்ஸ் எல்லாமே அயனைஸ் ஆகிடும். தட் இஸ் ஆட்டம் விட்டு வெளில போயிடுது. சரி, இப்போ நம்மளுக்கு வந்து ஆட்டம் நியூக்ளியஸ்குள்ளே என்ன இருக்குது, ப்ரோட்டானும் நியூட்ரான்ஸும் இருக்குது. இப்போ இந்த ப்ரோட்டான்ஸையும் நியூட்ரான்ஸையும் ஒரே காமனான ஒரு பேர் வச்சு கூப்பிடுவான். தே கால் இட் அஸ் நியூக்ளியான்ஸ். அதாவது போத் ப்ரோட்டான்ஸ் அண்ட் நியூட்ரான்ஸ், both protons are called as nucleons. Okay, nucleons அப்படின்னு சொல்லி கூப்பிடுவான். Okay, any doubt? ஸோ ப்ரோட்டான்ஸ் அண்ட் நியூட்ரான்ஸை இங்கேருந்து நம்ம என்ன கூப்பிட போகிறோம்னா நியூக்ளியான்ஸ். இப்போ வென்எவர் ஐ சே நியூக்ளியான், இட் மீன்ஸ் ப்ரோட்டான்ஸ் அண்ட் நியூட்ரான்ஸ். ஓகே, ரைட்டா. இப்போ நியூக்ளியை ப்ளூரல் ஃபார்ம் சில டேர்ம்ஸ் நம்ம யூஸ் பண்ணுறோம். அதாவது நியூக்ளியை அப்படின்னு சொல்லுவோம். இந்த சாப்டரோட என்னது, சாப்டர் பேர் என்னது, நியூக்ளியை. ஓகே, இட்ஸ் அ ப்ளூரல் ஃபார்ம் ஆஃப் வாட், நியூக்ளியஸ். தட் இஸ் when you talk about more than one nucleus, அதை நம்ம என்ன சொல்லணும், we need to call it as nuclei. More than one nucleus, simply you need to call it as nuclei. Right now? Okay. Right pa, so உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் நம்ம லைவை ஷேர் பண்ணுங்கள். ரைட் ரைட்ப்பா. ஸோ வி வில் கண்டினியூ. இப்போ லைவ் வந்தவங்களாம் ஒரு
லைக் கொடுத்துட்டு போங்க. நோட்ஸ் எடுத்து படிங்க. ரைட். ஸோ இப்போ நெக்ஸ்ட் வில் மூவ் ஆன். ஸோ நியூக்ளியில் இருக்கக்கூடிய நியூக்ளியஸில் இருக்கக்கூடிய ப்ரோட்டான்ஸ் அண்ட் நியூட்ரன்ஸை நம்ம என்ன சொல்கிறோம்? நியூக்ளியான்ஸ் அப்படின்னு சொல்லி கூப்பிடுறோம். இப்போ வந்து அட்டாமிக் நம்பர், அட்டாமிக் நம்பர் சொல்லுவோம் இல்லையா? ஒரு நியூக்ளியஸுக்குன்னு ஒரு ஆட்டமுக்குன்னு அட்டாமிக் நம்பர் சொல்லுவோம். வாட் இஸ் திஸ் அட்டாமிக் நம்பர்? Atomic number is simply denoted by the letter Z, okay, which represents what? This Z is the atomic number which is equal to number of protons, in a nucleus, okay, and number of electrons in a neutral atom. ஒரு நியூட்ரலாக இருக்கக்கூடிய ஒரு ஆட்டமில் இருக்கக்கூடிய நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ், நியூட்ரல் ஆட்டம், ரைட்டா? சரி, இப்போ அடுத்து வந்து மாஸ் நம்பர். ஸோ நம்பர் ஆஃப் ப்ரோட்டான்ஸை தான் நம்ம என்ன சொல்கிறோம்? Z வேல்யூ. நியூக்ளியஸில் இருக்கக்கூடிய ப்ரோட்டானோட கவுண்ட்டை தான் நம்ம என்ன சொல்கிறோம்? அட்டாமிக் நம்பர். மாஸ் நம்பர்னா என்னது? What is mass number? Denoted by the letter capital A. Okay, so capital A is nothing but what? Number of protons. See, அதாவது Z plus N அப்படின்னு சொல்கிறான். மாஸ் நம்பர்ன்றது என்னது? Z plus N, where N is what? See, Z என்றது number of protons, N என்றது என்னன்னா number of what? Number of neutrons. புரியுதா? So N is what? Number of neutrons. Right pa? So இது வரைக்கும் உங்களுக்கு clear இல்லையா? So N is the number of neutrons in a nucleus. சரி, இப்போ வந்து இப்போ ஒரு நியூக்ளியஸை நான் ரெப்ரசன்ட் பண்ணணும். ஓகே, நியூக்ளியஸ் ஆர் ஆட்டம் ரெண்டுத்துக்கும் ஒரே இது மாதிரி தான். நீங்கள் கெமிஸ்ட்ரியில் இதை படிச்சிருப்பீங்க. ரெப்ரசன்டேஷன் ஆஃப் அ நியூக்ளியஸ், ரெப்ரசன்டேஷன் ஆஃப் அ நியூக்ளியஸ். ஸோ ஒரு நியூக்ளியஸை நீங்கள் ரெப்ரசன்ட் பண்ணணுன்னா என்ன சிம்பிள் யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ZXA. ஓகே, ZXAன்னு சொல்லி யூஸ் பண்ணுவோம். இங்கே Zன்றது என்னது? Zன்றது அட்டாமிக் நம்பர், ஏன்றது என்னது? மாஸ் நம்பர், அண்ட் Xன்றது என்னது? X is nothing but what? Symbol of that எலமெண்ட். இப்போ நீங்கள் வந்து ஹைட்ரஜனோட நியூக்ளியஸை பேசுகிறீங்கன்னா ZX இருக்க இடத்துல என்ன பண்ணுவீங்க? X is equal to Hன்னு போடுவீங்க இல்லையா? குளோரினை பற்றி பேசுகிறீங்க அப்படின்னா X இருக்க இடத்துல Clன்னு போடுவீங்க. ஸோ இட் ரெப்ரசன்ட் த சிம்பிள் ஆஃப் திஸ் எலமெண்ட். நியூக்ளியஸுக்குன்னு ஒரு சிம்பிள் இருக்கும்ல, நியூக்ளியஸ் ஆஃப் சம் எலமெண்ட். ஸோ அந்த எலமெண்ட்டோட சிம்பிள். ஓகே, ரைட் பா? ஸோ ஐ திங்க் வி ஆர் கிளியர். இப்போ நல்லா கவனிங்க. இப்போ நியூக்ளியஸோட சார்ஜ்னால் நீங்கள் எதை சொல்லணும்? நியூக்ளியஸுக்குன்னு ஒரு சார்ஜ் இஃப் யூ டாக் அபவுட் எதை சொல்லணும்? நியூக்ளியஸ் ஆஃப் சார்ஜ். அதாவது சார்ஜ் ஆஃப் அ நியூக்ளியஸ். இப்போ அதாவது நம்ம இனிஷியலாக கொஞ்சம் பேசிக்ஸ் டீல் பண்ணிக்கிட்டு போகிறோம், அதுக்கப்புறம் வி கோ இன் டு த இன்டெப்த் டாபிக். ஸோ சார்ஜ் ஆஃப் அ நியூக்ளியஸ் என்னவா இருக்கும்? இப்போ ஒரு நியூக்ளியஸோட ரெப்ரசன்டேஷன் எடுத்துக்கலாம். ZXA. ஓகே, ZXA. திஸ் இஸ் அன் எலிமெண்டல் ரெப்ரசன்டேஷன் ஆஃப் அ நியூக்ளியஸ். இப்போ இதோட சார்ஜை நீங்கள் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா நல்லா கவனிங்க. ஒரு நியூக்ளியஸ்குள்ளே என்னெல்லாம் இருக்குது? ப்ரோட்டான்ஸ். டோட்டலாக நம்பர் ஆஃப் ப்ரோட்டான்ஸ் எவ்வளோ? Z நம்பர் ஆஃப் ப்ரோட்டான்ஸ் ஆர் தேர். கரெக்டாக இல்லையா? Zன்றது என்னது? நம்பர் ஆஃப் ப்ரோட்டான்ஸோட கவுண்ட்டு தானே. N இஸ் வாட்? நம்பர் ஆஃப்
நியூட்ரான்ஸ் எல்லாம் ஓகே. நம்பர் ஆஃப் ப்ரோட்டான்ஸ், நம்பர் ஆஃப் நியூட்ரான்ஸ். ஸோ இதோட சார்ஜ்ன்றதை நீங்கள் எப்படி சொல்லுவீங்க? சார்ஜ் ஆஃப் அ ப்ரோட்டான் இஸ் நத்திங் பட் ஒன், சார்ஜ் ஆஃப் நியூக்ளியஸ் இஸ் நத்திங் பட், இப்போ நியூட்ரானுக்கு சார்ஜ் இல்லை, அப்போ ப்ரோட்டானை வச்சு தான் நம்ம சொல்லணும். ப்ரோட்டானுக்கு ஒரு ப்ரோட்டானுக்கு எவ்வளோ சார்ஜு? டோட்டலாக Z ப்ரோட்டான்ஸ் இருக்குது, ஒரு ப்ரோட்டானுக்கு எவ்வளோ சார்ஜ்? ப்ளஸ் E. ஸோ த டோட்டல் சார்ஜ் வில் பி ப்ளஸ் ZE. ஓகே, ஸோ திஸ் இஸ் த சார்ஜ் ஆஃப் த நியூக்ளியஸ். ஸோ நியூட்ரானோட கான்ட்ரிபியூஷன் இருக்காது. ரைட் அப்போ வெரி குட். ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு we will move on. இப்போ சைஸ் ஆஃப் த நியூக்ளியஸ், இப்போ வந்து நியூக்ளியஸ்க்குள்ளே இருக்க என்னென்ன விஷயங்கள்லாம் இருந்துச்சுன்னு பார்த்தோம், அதோட சார்ஜ் பார்த்தோம் இல்லையா? அதே மாதிரி மாஸ் ஆஃப் த ப்ரோட்டான்னா நீங்கள் என்ன சொல்லணும்? மாஸ் ஆஃப் த நியூக்ளியஸ்னால் வாட் யூ வில் see? Simply we can find that also. Mass of nucleus எப்படி சொல்லலாம்? What is mass of nucleus? புரோட்டானுக்கு வாட் இஸ் த மாஸ்? நல்லா கவனிங்க. புரோட்டானோட மாஸ் என்னது? என்டையர் புரோட்டானோட மாஸ் ஒரு புரோட்டானுக்கு MP. ஸோ டோட்டலாக Z ப்ரோட்டான்ஸ் இருக்குது, அப்போ Z இன்ட்டு எம்பின்னு எழுதலாமா? Z இன்ட்டு MP. அதே மாதிரி நம்மக்கிட்ட எத்தனை நம்பர் ஆஃப் நியூட்ரான்ஸ் இருக்குது? N அப்படின்னு சொல்லலாமா? N Mn. ஸோ திஸ் இஸ் த மாஸ் ஆஃப் த நியூக்ளியஸ். நம்மளுக்கு என்ன தெரியும்? மாஸ் நம்பர்ன்றது என்னது? A. மாஸ் நம்பர் இஸ் ஈக்குவல் டு நம்பர் ஆஃப் ப்ரோட்டான்ஸ் ப்ளஸ் நம்பர் ஆஃப் நியூட்ரான்ஸ். கரெக்டாக இதுதானே மாஸ் நம்பர் A. ஸோ இஃப் யூ ஃபைண்ட் மாஸ் நம்பர் தெரிஞ்சால் யூ கேன் ஃபைண்ட் Z and N. ஓகே ரைட். சரி, இப்போ இதுதான் பாயிண்ட்டு, மாஸ் ஆஃப் நியூக்ளியஸ். சரி, இப்போ வந்து ரேடியஸ் ஆஃப் த நியூக்ளியஸ் போயிடலாம். இப்போ நியூக்ளியஸோட ரேடியஸ் என்னவா இருக்கும்? ரேடியஸ் ஆஃப் நியூக்ளியஸ். ஹவு டு ஃபைண்ட்? இப்போது இது வந்து ஒரு எக்ஸ்பெரிமெண்டல் டேட்டா வச்சு தான் நம்ம சொல்கிறோம். ஆஃப்டர் see, அதாவது from many from results of various experiments, from results of various experiments, நிறைய எக்ஸ்பெரிமெண்ட்ஸோட ரிசல்ட்ஸில் இருந்து உங்களால் என்ன சொல்ல முடியும்னா, வால்யூம் ஆஃப் நியூக்ளியஸ், வால்யூம் ஆஃப் nucleus is proportional to, volume of nucleus is proportional to number of nucleons. number of nucleons na enadhu? Protons and neutrons ரெண்டுத்தையும் சேர்த்து. what is number of protons and neutrons சேர்த்து? இந்த பாருங்க, Z is the number of protons, N is the number of neutrons. ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன வரும்? மாஸ் நம்பர். கரெக்டாக இல்லையா? ஸோ என்ன கண்டுபிடிச்சிருக்காங்கன்னா, ஆஃப்டர் மெனி எக்ஸ்பெரிமெண்டல் ரிசல்ட்ஸ், சைஸ் ஆஃப் த நியூக்ளியஸ், நியூக்ளியஸோட சைஸ் வந்து எதை பேஸ் பண்ணியிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இட் இஸ் ப்ரொபோர்ஷனல் டு த நம்பர் ஆஃப் நியூக்ளியான்ஸ் இன் அன் நியூக்ளியஸ். ஓகே, நம்பர் ஆஃப் நியூக்ளியான்ஸ் நியூக்ளியஸ்குள்ளே எத்தனை இருக்குது அப்படின்றத வச்சு வால்யூம் ஆஃப் த நியூக்ளியஸ் டிட்டர்மைன் ஆகுது அப்படின்ற மாதிரி சொல்கிறான். புரியுதா? ஸோ வால்யூம் ஆஃப் நியூக்ளியஸ் இஸ் ப்ரொபோர்ஷனல் டு A. ரைட். ஸோ இதுலேருந்து உங்களால் என்ன சொல்ல முடியுதோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வாட் இஸ் த வால்யூம் ஆஃப் நியூக்ளியஸ்? 4/3 πr/3 இல்லையா? இப்போ ரேடியஸ் ஆஃப் த நியூக்ளியஸ் வந்து R அப்படின்னா, see R is the radius of spherical shape, approximately spherical. நம்மளுக்கு ஷேப் ஆஃப் த நியூக்ளியஸ் தெரியாது, approximately spherical எடுத்துக்கிறோம். radius of nucleus, it is proportional to what? A. இந்த பவர் 3 இந்த சைடு கொண்டு போங்க. பவர் 3 இந்த கியூப் ரூட்டை கியூபை இந்த சைடு கொண்டு போனீங்கன்னா R will be proportional to what? 1/3. தெரியுதா உங்களுக்கு? இந்த பவர் 3 இன்சைடு கொண்டு வந்தோன்னா உங்களுக்கு என்ன ஆகும்? 1/3 ஆகும்ல. ஸோ அப்ராக்சிமேட்லி இதுலேருந்து உங்களால் என்ன சொல்ல முடியுதுன்னா, எக்ஸாக்டாக ஃபைனல் ரிசல்ட் என்னென்னா, R is equal to R0
a power 1 by 3. So this is the radius formula for nucleus. Okay, proportionality எடுக்கும்போது நம்மளுக்கு ஒரு கான்ஸ்டன்ட் வருது. ஸோ என்ன கண்டுபிடிச்சிருக்காங்க எக்ஸ்பெரிமெண்ட்லி, வால்யூம் ஆஃப் நியூக்ளியஸ் இஸ் ப்ரொபோர்ஷனல் டு த மாஸ் நம்பர். அந்த r பவர் 3 இன்சைட் கொண்டு வரும்போது 1 by 3 வந்துடுது. ஃப்ரம் தேர் ஒன்லி வி ஆர் கெட்டிங் வாட், r is equal to r0. அந்த ப்ரொபோர்ஷனாலிட்டி ரூம் பண்ணும்போது ஒரு எக்ஸாக்ட் கான்ஸ்டன்ட் வேல்யூ நம்ம சப்ஸ்டியூட் பண்ணணும். ஸோ இந்த r0ஓட வேல்யூ என்னவா இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, r0ஓட வேல்யூ என்ன வருது அப்படின்னா 1.2. இதை நீங்கள் மெமரைஸ் பண்ணிக்கணும். 1.2 into 10 power minus 15 meter. 1.2 into 10 power minus 15 meter, where a is what? A is the mass number. Mass number என்றது என்னது? Nothing but number of nucleons. Nucleons na என்னது? Protons and neutrons ஓட count, you call it as nucleus. ஓகே, இதுக்கு இன்னொரு பேர் என்ன கோச் கூப்பிட்றான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, r0க்கு இன்னொரு பேர் இருக்குது. they are calling it as நியூக்ளியர் யூனிட் ரேடியஸ் அப்படின்னு சொல்லி கூப்பிட்றான். ஜஸ்ட்டு தெரிஞ்சு வச்சுக்கோங்க, நியூக்ளியர் யூனிட் ரேடியஸ் அப்படின்னு சொல்லி they are sometime they are calling. ரைட், இப்போ எல்லாம் ஓகே. இப்போ கவனிங்க, இந்த இடத்துல உங்களுக்கு ஒரு முக்கியமான ஒரு சிம்பிளிஃபைங் யூஸ் பண்ணுறான். கவனிங்க, நம்மளுக்கு ரேடியஸ் ஆஃப் த நியூக்ளியஸ் வந்து r0 a பவர் 1 by 3. r0ஓட வேல்யூ எவ்வளோ இருக்குது? 10 to the power minus 15 மீட்டர். இப்போ யாராவது உங்ககிட்ட வந்து வாட் இஸ் த சைஸ் ஆஃப் த நியூக்ளியஸ், கேன் யூ சே அட்லீஸ்ட் த ஆர்டர் அப்படின்னு சொல்லுவோம். ஆர்டர்னா 10 to the power of அட்லீஸ்ட் உங்களால் சொல்ல முடியுமா அப்படின்னு யாராவது கேட்டாங்கன்னா நீங்கள் என்ன சொல்லணும்? சி, r is equal to r0 a பவர் 1 by 3 இல்லையா? இந்த r0 வந்து எவ்வளோ வேல்யூவில் வேரி ஆகுது? 10 to the power minus 15. ஸோ ரேஞ்சு, ஓகே, ரேஞ்சுனா என்னென்னா ஆர்டர் ஆஃப் த நியூக்ளியஸ் சைஸ். நியூக்ளியஸோட சைஸ் ஆர்டர் கேட்டாங்கன்னா ரேஞ்ச் ஆஃப், யாராவது உங்ககிட்ட சைஸ் ஆஃப் நியூக்ளியஸ் கேட்டாங்கன்னா யூ கேன் சே இட் இஸ் ஆஃப் த ஆர்டர் ஆஃப் நியூக்ளியஸ் சைஸ். நியூக்ளியஸ் எவ்வளோ சைஸில் இருக்குது அப்படின்னு யாராவது உங்ககிட்ட கேட்டாங்கன்னா யூ கேன் சே இட் இஸ் அப்ராக்சிமேட்லி க்ளோஸ் டு வாட், 10 to the power minus 15 மீட்டர். r0ஓட கான்ஸ்டன்ட் வந்து எவ்வளோ தூரம் வேரி ஆகுது? 10 to the power minus 15. அதை வச்சு தான் நம்ம சொல்கிறோம், ரைட்? ஸோ ஆர்டர் ஆஃப் த நியூக்ளியஸ் சைஸ், ஸோ சைஸ் ஆஃப் த நியூக்ளியஸ் இஸ் 10 to the power minus 15. ஓகே, இந்த இடத்துல உங்களுக்கு வந்து ஒரு யூனிட் கன்வர்ஷன் தேவைப்படும். அதாவது 1 centimeter இஸ் ஈக்குவல் டு வாட், 1 centimeter. அப்படின்னா என்னது? சென்டினா என்ன அர்த்தம்? ஆல்ரெடி உங்களுக்கு பேசிக் மேத்தில் சொல்லி கொடுத்துருக்கேன்ல, 1 into 10 to the power minus 2 மீட்டர். கரெக்டாக இதானே 1 சென்டிமீட்டர்ன்றது, ரைட்? நம்மளுக்கு இது தெரியும். இப்போ அதே மாதிரி ஒரு ஃபெர்மி மீட்டர்னா என்னது? ஏன்னா இங்கே நியூக்ளியஸோட சைஸ் வந்து 10 to the power minus 15 இருக்கனால உங்களுக்கு இந்த இடத்துல ஃபெர்மி அப்படின்ற ஒரு இது அப்ரேஷன் உங்களுக்கு தேவைப்படும். 1 ஃபெர்மி மீட்டர். ஓகே, ஸோ 1 ஃபெர்மி. 1 ஃபெர்மின்றது என்னது? ஃபெர்மின்றது 10 to the power minus 15 மீட்டர். ஸோ இந்த இடத்துல உங்களுக்கு தேவைப்படும், ஏன்னா நியூக்ளியஸோட சைஸே வந்து க்ளோஸ் டு minus 15 மீட்டர்னால யூ கேன் யூஸ் திஸ். ஓகே, ரைட்ப்பா. ஸோ ஐ திங்க் வி ஹவ் டிஸ்கஸ் த ரேடியஸ். உங்களுக்கு குயிக்காக ஒரே ஒரு ப்ராப்ளம் மட்டும் பார்க்கலாம், சின்ன ப்ராப்ளம், ஒரு எக்ஸாம்பிள். எழுதிக்கோங்க. வாட் இஸ் நியூக்ளியர் ரேடியஸ்? வாட் இஸ் நியூக்ளியர் ரேடியஸ் ஆஃப் 125 Fe? Okay, if 27 of aluminium is 6.4 Fermi,
இப்போ அவன் என்ன கேட்குறான்னா கொஸ்டினில் வாட் இஸ் த நியூக்ளியர் ரேடியஸ் ஆஃப் அயன், மாஸ் நம்பர் கொடுத்துட்டான். மாஸ் நம்பர்ன்றது மேலே எழுதியிருக்கான் பாருங்கள், எஃப்இ போட்டு மேலே போட்டிருக்கான்ல. அப்போ அதுக்கு என்ன அர்த்தம், ஏவோட வேல்யூ அவன் கொடுத்துட்டான். ஏவோட வேல்யூ ஆஃப் அயன், மாஸ் நம்பர் ஆஃப் அயன் என்னது, மாஸ் நம்பர் ஆஃப் அயன். மாஸ் நம்பர் ஆஃப் அயன் என்னவா இருக்கும் நம்மளுக்கு, 125 கொடுத்துட்டான் கொஸ்டினில். அதே மாதிரி மாஸ் நம்பர் ஆஃப் அலுமினியம் என்னவா இருக்கும், அவனே கொடுத்துட்டான் 27. இப்போ உங்களோட ஒர்க் என்னன்னா, see what is the radius of iron if that of aluminum is 6.4 for me. அதாவது ரேடியஸ் ஆஃப் த அலுமினியம்ன்றது கொடுத்துட்டான், ரேடியஸ் ஆஃப் அலுமினியம் என்னன்றது கொடுத்துட்டான். now he is asking what is the radius of the iron அப்படின்னு சொல்லி கேட்குறான். எப்படி கண்டுபிடிக்கிறது, you can do it, come on. yes work out பண்ணுங்க. you can use your தெரிஞ்ச மெத்தடை யூஸ் பண்ணி you try to work out. லைவ் வந்தவங்களாம் give a thumbs up, லைவில் இருக்கிறவங்களாம். ஓகே, நான் நியூக்ளியர் சாப்டர் வந்து many were asking, so today morning I came live. ஓகே, இப்போ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் நம்ம லைவை ஷேர் பண்ணுங்கள். ஓகே, குரூப்ஸ்லாம் இருக்கும் இல்லையா, you can share. ரைட்டா? So what is the answer for this? Haru, good morning sir. Good morning Haru. ஓகே, இப்போ நம்ம ஒர்க் அவுட் பண்ணலாம். கவனிங்க, நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, சரி நம்மளுக்கு a பவர் 1/3 இருக்குது. ஓகே, a பவர் 1/3 இருக்குது. ஸோ எப்படி ஒர்க் அவுட் பண்ணலாம், டைரெக்டாக கூட நீங்கள் கண்டுபிடிக்கலாம், உங்கள் இஷ்டம்தான். ஸோ அலுமினியம் என்னன்னு அயனுக்கு என்னன்னு கேட்டிருக்கான். ஸோ ரேடியஸ் ஆஃப் அயன் என்ன வரும் உங்களுக்கு, r0 a பவர் 1/3. ஸோ வாட் இஸ் த ரேடியஸ் ஆஃப் r0 ஓட வேல்யூ என்ன தெரியும், 1.2 into 10⁻⁻⁻15 மீட்டர் இல்லையா, 1.2 into 10⁻⁻15 மீட்டர். ஏவோட வேல்யூ என்னது, நம்மளுக்கு அயனுக்கு தான் நம்ம கண்டுபிடிக்கிறோம். அயனுக்கு ஏவோட வேல்யூ என்னது, 1.25 into 1/3. ஸோ 1.2 into 10⁻⁻15 மீட்டர். இந்த 125 நம்ம எப்படி எழுதலாம், 5/3 எழுதலாமா, 5/3. ஸோ 3 கேன்சல் ஆச்சுன்னா உங்களுக்கு என்ன வரும், so 1.2 into 10⁻⁻15 meter into 5 போடுங்க பார்க்கலாம். You will have correct இது, whatever I am doing or any correction is there. சரி, நான் வந்து டைரெக்டாக ஃபார்முலா யூஸ் பண்ணுறேன். ரேடியஸோட ஃபார்முலா என்னது, திஸ் இஸ் அ ஃபார்முலா இல்லையா.
ஸோ நான் அதை யூஸ் பண்ணும்போது I am getting this expression. எனக்கு 6 into 10 power minus 15 மீட்டர். ஓகே, 6 into 10 power minus 15 மீட்டர்னு வருது. நல்லா கவனிங்க, எனக்கு டைரெக்டாக ஃபார்முலா யூஸ் பண்ணிங்கன்னா எனக்கு இந்த ஆன்சர் கிடைக்குது. ஆனால் இதே நான் இன்னொரு மெத்தடில் பண்ண போகிறேன். என்ன ஆன்சர் வருது அப்படின்றத பாருங்கள். ஓகே, ஸோ இன்னொரு மெத்தடில் பண்ணால் எனக்கு வேறு ஒரு ஆன்சர் வருது. இது எனக்கு எவ்வளோ வருது ஆன்சரு? 6 ஃபெர்மி மீட்டர்னு வருது இல்லையா? 6 ஃபெர்மி மீட்டர்னு வருது. கவனிங்க, இப்போ நான் இன்னொரு மெத்தடில் பண்ணுறேன். இன்னொரு மெத்தட்னா அவன் கொடுத்துருக்க டேட்டா, அவன் வந்து ஒரு காரணத்தோடு தான் இந்த டேட்டாவை கொடுத்துருக்கான். ஓகே, ஸோ அந்த டேட்டா வச்சு பண்ணும்போது என்ன வருதுன்னு பாருங்கள். ஸோ அலுமினியம்க்கு என்ன வேல்யூ கொடுத்துருக்கான்? ஆல்டர்னேட்டிவ் வே என்ன அப்படின்னா ரேஷியோ போடுங்க. அதாவது இந்த ஃபார்முலாவே யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ஃபார்முலாவே யூஸ் பண்ணிக்கோங்க. R is equal to R naught A power one by 3. இந்த ஃபார்முலாவே யூஸ் பண்ணிக்கலாம். This is for iron divided by this is for aluminium. போட்டிங்கன்னா என்ன வரும்? Fe ஓட இது இப்படி எழுதலாமா? ஹோல் பவர் 1 by 3ன்னு எழுதலாம் இல்லையா? ஸோ AFEக்கு என்ன வரும் நம்மளுக்கு? 125. இதுக்கு வந்து 27 ஹோல் பவர் 1 by 3. ஸோ இதை நம்ம என்ன எழுதலாம்? 5 by 3 ஹோல் பவர் 3ன்னு எழுதலாமா? ஸோ 3 கேன்சல் ஆகிடும். ஃபைனலி we are left with what? இது வந்து அவன் கொடுத்துருக்க டேட்டா வச்சு நம்ம ஆன்சர் கண்டுபிடிக்கிறோம். ஓகே, 3 கேன்சல் பண்ணுங்கள். யூ will have what? 5 by 3. இப்போ இதில் அலுமினியமோட ரேடியஸ் உங்களுக்கு தெரியும், கொஷினில் கொடுத்துட்டான். 5 by 3 ஆஃப் RAL என்னன்னு தெரியும். ஸோ 5 by 3 அலுமினியமோட வேல்யூ என்னது? 6.4 ஃபெர்மி மீட்டர். கரெக்டாக 6.4 ஃபெர்மி மீட்டர். இதுக்கு நீங்கள் வேல்யூ கண்டுபிடிச்சிங்கன்னா யூ வில் கெட் அப்ராக்சிமேட்லி 10 ஃபெர்மி மீட்டர்னு வரும். அப்ராக்சிமேட்டாக ஆன்சர் வந்து 10 ஃபெர்மி மீட்டர் அப்படின்னு எழுத முடியும். இப்போ பாயிண்ட் என்ன அப்படின்னா, எனக்கு வந்து நல்லா கவனிங்க, நான் வந்து அவன் கொடுத்துருக்க டேட்டாவை உள்ளே இன்க்ளூட் பண்ணி கண்டுபிடிக்கும் போது, அவன் கொடுத்துருக்க டேட்டா வச்சு நான் இன்க்ளூட் பண்ணி கண்டுபிடிக்கும்போது எனக்கு என்ன ஆன்சர் வருது? 10 ஃபெர்மி மீட்டர்னு வருது. ஆனால் நான் டைரெக்டாக ஃபார்முலா யூஸ் பண்ணால் எனக்கு எவ்வளோ ஆன்சர் வருது? இப்போ R0ஓட வேல்யூ வந்து நம்ம அவன் கொடுத்த வேல்யூ தான் 1.2 into 10 power minus 15 மீட்டர். ஸோ இது மாதிரி கொடுக்கும்போது எனக்கு ஆன்சர் என்ன வருது? ஐ எம் கெட்டிங் ஆன்சர் ஆஃப் வாட்? 6 ஃபெர்மி மீட்டர்னு வருது. ஸோ இந்த டிஃப்ரென்ஸ் ஆஃப் 4 ஃபெர்மி மீட்டர் வருது இல்லையா? அதாவது என்னதான் அது சின்ன வேல்யூவாக இருந்தாலும் நம்மளுக்கு we are able to get 4 ஃபெர்மி மீட்டர் டிஃப்ரென்ஸ் வருது. ஸோ இதுலேருந்து நீங்கள் என்ன நோட் பண்ணணும்னா, இந்த ஃபார்முலாவில் எந்த மிஸ்டேக்குமே கிடையாது. R0ஓட வேல்யூ கரெக்டு, எல்லாமே ஓகே. ஆனால் இவன் கொடுத்துருக்க டேட்டா வச்சு போகும்போது நம்மளுக்கு R0ஓட வேல்யூவே மாறுது. தட் இஸ் ஃபைனல் ஆன்சர் மாறுது. ஸோ நீங்கள் கொஸ்டின்ஸ் வந்து 2 டேட்டாவை கொடுத்து பண்ணும்போது, தட் இஸ் வெறும் அயன் மட்டும் கேட்டான் அப்படின்னா நீங்கள் டைரெக்டாக இந்த ஃபார்முலாவுக்கு போயிடுங்க. வெறும் அயனோட டேட்டா மட்டும்தான் அயனுக்கு மட்டும் வெறும் அதுக்கு மட்டும் டைரெக்டாக கேட்டிருக்காங்கன்னா R0ஓட வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். ஏவோட வேல்யூ 1/3. யூ வில் கெட் த ஃபைனல் ஆன்சர் 6 ஃபெர்மி மீட்டர். கரெக்டா? கரெக்ட். பட் ஆனால் வந்து 2 டேட்டா இங்கே வந்து நம்மளுக்கு அலுமினியமும் கொடுத்துருக்கான், இதுவும் கொடுத்துருக்கான்னும் போது அதுக்கேற்ற மாதிரி பண்ணுறோம். ஸோ வி ஆர் ஏபிள் டு கெட் திஸ். ஓகே, ஸோ அதனால் அது ஒரு பாயிண்ட் நோட் பண்ணிக்கோங்க. நீங்கள் கேட்கலாம் ஏன் அது மாதிரி வருதுன்ட்டு. இங்கே R0ஓட வேல்யூ வந்து நம்ம என்ன எடுத்தோம்? 1.2ன்னு எடுத்தோம். ஆனால்
அலுமினியமில் R0 வந்து ஆக்சுவலி டிஃப்ரெண்ட் ஆயிருக்கு. R0 இஸ் நாட் லைக் அவ்வளோ ஃபிக்ஸடான வேல்யூன்னு கிடையாது. இட்ஸ் அப்ராக்சிமேட் வேல்யூ. அதை மட்டும் நோட் பண்ணிக்கணும் நீங்கள். திஸ் இஸ் அன் அப்ராக்சிமேட் வேல்யூ தான் இது. 1.2 into 10⁻−15 சென்டிமீட்டர்ன்றது அப்ராக்ஸ். வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இட்ஸ் அன் அப்ராக்சிமேட் வேல்யூ. எக்ஸாக்டாக கேல்குலேட் பண்ணும்போது R0 மாறலாம். அதுதான் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஓகே ரைட். இப்போ அடுத்து வந்து வில் மூவ் ஆன் டு த நியூக்ளியர் டென்சிட்டி. இப்போ டவுட்ஸ் இருக்கா? டவுட்ஸ் இருந்தால் யூ கேன் போஸ்ட். எனி டவுட்ஸ்? ரைட். ஸோ we will discuss about nuclear density. நியூக்ளியஸோட டென்சிட்டியை பற்றி பேசலாம். So what is the density? We are talking about the mass density. Densityன்றது என்னது? Mass by volume. கரெக்டா இல்லையா? Mass by volume. இப்போ கவனிங்க. So what is the mass of the nucleus? So what is the mass of nucleus? Mass of nucleons தானே? That is mass of proton என்னது? ZMP. கரெக்டா? ZMP plus AMN. கரெக்டா? கரெக்டாப்பா? Mass of neutron. So இதுதான் total mass of the nucleus. Mass of nucleus divided by volume of nucleus. ரைட்டா? ஸோ வாட் இஸ் த வால்யூம் ஆஃப் நியூக்ளியஸ்? நம்ம ஸ்பெரிக்கல்னு அசியூம் பண்ணிக்கிறோம். 4/3 R⁻3. 4/3 πr. கரெக்டா? சரி, இப்போ பாயிண்ட் என்ன அப்படின்னா, நம்மக்கிட்ட வேல்யூஸ் வந்து இப்படிலாம் இருக்குது. இது வந்து எக்ஸாக்டான வேல்யூஸ். கரெக்டாக? மாஸு, வால்யூம். ஆனால் நம்ம வந்து அப்ராக்சிமேட் வேல்யூ தான் கண்டுபிடிக்க போகிறோம். தட் இஸ் மாஸ் ஆஃப் ப்ரோட்டான் அண்ட் மாஸ் ஆஃப் நியூட்ரான் ஈக்குவல் அப்படின்னு எடுத்துக்க போகிறேன். ஸோ நான் ஈக்குவல் சொன்னேன்னா என்ன அர்த்தம்? இட் இஸ் அப்ராக்சிமேட் கேஸை பற்றி டீல் பண்ணுறோம். ஸோ டென்சிட்டி ஆஃப் த நியூக்ளியஸ் அப்படின்றது என்னது? நம்ம Z plus N approximate value we are talking. Z plus N into MP 4/3 pi R cube இருக்கிறது. See, R is equal to R0 A power 1/3. இங்கே ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட் என்னென்னா, இங்கே R0ஓட வேல்யூவே என்னது? 1.2 into 10⁻−15 மீட்டர் இல்லையா? இதுவே ஒரு அப்ராக்சிமேட் வேல்யூ தான். இட் இஸ் நாட் லைக் அ ஃபிக்ஸட். நியூக்ளியஸோட சைஸ் ரொம்ப ரொம்ப சின்னதுப்பா. இது ரொம்ப எக்ஸாக்ட் வேல்யூ சொல்கிறது இட்ஸ் வெரி டிஃபிகல்ட். இதுவே ஒரு அப்ராக்சிமேட் வேல்யூ தான். ரைட்டா? சரி, இப்போ 4/3 பை ஆர் கியூப்னு சொல்லலாமா? ஆர் கியூபோட வேல்யூ என்ன வரும்? ஆர் கியூப் வில் பி ஈக்குவல் டு R0/3 ஏன்னு வருமா? ஸோ அதை சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். R0/3 ஏ. ஸோ இது வந்து நல்லா கவனிங்க. இதில் வந்து எல்லா வேல்யூஸும் சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். வெயிட். இப்போ இந்த டென்சிட்டியில் Z plus Nன்றது என்னது? ஏ. Z plus Nன்றது ஏ. டினாமினேட்டரில் ஒரு ஏ இருக்கா? இந்த ஏஏ என்ன ஆகிடும்? கேன்சல் ஆகிடும். இந்த ஏஏ வில் கெட் கேன்சல். ஃபைனலாக உங்களுக்கு என்ன வரும்? ரோ ஈக்குவல் டு MP by 4/3 pi R0/3. புரியுதா இல்லையா? ஸோ டென்சிட்டி ஆஃப் த நியூக்ளியஸ்ன்றது மாஸ் ஆஃப் ப்ரோட்டான் டிவைடட் பை 4/3 pi R0/3. பட் once again for the caution, this is an approximate result. ரைட்டா? பட் நம்ம இதே யூஸ் பண்ணிக்கலாம். பட் யூ ஷுட் நோ தட் திஸ் இஸ் அப்ராக்சிமேட் ஒன். சரி, இதுலேருந்து நீங்கள் என்னென்ன அப்சர்வேஷன் பண்ண முடியும்னா, ரோ இஸ் இண்டிபெண்ட் ஆஃப் வாட்? Rho is independent of Z. Okay, Z A, that is mass number.
மாஸ் நம்பர்ன்றது என்னது? நம்பர் ஆஃப் நியூக்ளியான்ஸ் இல்லையா? அதை டிபெண்ட் பண்ணி இருக்கா இல்லையா? நோ, அதை டிபெண்ட் பண்ணி இல்லை. ஓகே, அதை டிபெண்ட் பண்ணி இல்லை. ஸோ ஏன்றது நம்பர் ஆஃப் நியூக்ளியான்ஸை பொறுத்தது. ஸோ பட் டென்சிட்டி வந்து ஏ டிபெண்ட் பண்ணி இல்லை. இட்ஸ் வெரி வெரி இன்ட்ரெஸ்டிங் டு நோட் இயர். இப்போ இதோட டென்சிட்டி கண்டுபிடிச்சிங்கன்னு வைங்க, ரோவோட வேல்யூ எம்பி பை இதெல்லாம் வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா யூ வில் கெட் 2.3 into 10 to the power of 17 kg per meter cube. 2.7 into 10 to the power of minus 2.3 into 10 to the power of 17 kg per meter cube. This is the density of what? Nucleus oda density. ஆனால் இந்த நியூக்ளியஸ் ஓட டென்சிட்டி வந்து ஜெட்டை டிபெண்ட் பண்ணியிருக்கா இல்லையா? இட் இஸ் நாட் டிபெண்டிங். அப்போது நம்ம இதை என்ன சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, density is a constant and same for all nuclei. nuclei னா என்னது? plural form of nucleus இல்லையா? ஸோ எல்லா நியூக்ளியைக்குமே வந்து all nuclei will have what? Same density. Okay, pa 10 to the power of 17 pa, imagine. Okay, water oda density எவ்வளோ? நீங்கள் கம்பேர் பண்ணி புரிஞ்சுக்கணுன்னா, டென்சிட்டி ஆஃப் வாட்டர் வந்து பார்த்தீங்கன்னா it is 10 to the power of, that is 1000, 10 to the power of 3 kg per meter cube. இது யாரோட டென்சிட்டி? இது டென்சிட்டி ஆஃப் வாட்டர் வந்து இது 10 to the power of 3. பட் நியூக்ளியஸோட டென்சிட்டியாக பாருங்கள், 10 to the power of 17. இது வெறும் 10 to the power of 3. எத்தனை ஜீரோஸு? 14 ஜீரோஸ் மல்டிப்ளை பண்ணணும். புரியுதா? ரைட். ஸோ திஸ் இஸ் த டென்சிட்டி ஆஃப் த நியூக்ளியஸ். சரி, இப்போ உங்களுக்கு வந்து ஒரு நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான பாயிண்ட்டு. இப்போ இருக்கிறதுலே ஸ்மாலஸ்ட் சார்ஜ் உங்களுக்கு என்ன தெரியும்? வாட் இஸ் த ஸ்மாலஸ்ட் சார்ஜ் யூ கேன் திங்க் ஆஃப்? வாட் இஸ் த ஸ்மாலஸ்ட் சார்ஜ்? சொல்லுங்க பயஸ். வாட் இஸ் த ஸ்மாலஸ்ட் வேல்யூ ஆஃப் சார்ஜ் யூ கேன் சே? நம்ம எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ் ஃபஸ்ட்டு சாப்டரில் படித்தோம்ல, கிளாஸ் 11 12. ஸ்மாலஸ்ட் சார்ஜ் பாசிபிள் வந்து என்னது? ஸ்மாலஸ்ட் சார்ஜ் பாசிபிள் வந்து நம்மளுக்கு ப்ளஸ் ஆர் மைனஸ் இ. கரெக்டாக? குவான்டைசேஷன் ஆஃப் சார்ஜ்னு படித்தோம்ல, that is quantization of charge அப்படின்னு சொல்லி படித்தோம். ஓகே ரைட்டா? இப்போ நம்மளுக்கு மாஸ் வந்து மாஸை பொறுத்த வரைக்கும் அதே மாதிரி ஒரு ஸ்மாலஸ்ட் வேல்யூ. பட் ஆனால் இது குவான்டைசேஷன் கிடையாது. டோன்ட், சார்ஜ் வந்து உங்களுக்கு புரிஞ்சுக்கிறதுக்காக சொல்லுங்கள். சார்ஜில் இருக்கிறதே ஸ்மாலஸ்ட் வேல்யூ நம்ம என்ன சொல்லுவோம்? ப்ளஸ் ஆர் மைனஸ் இ. பட் and it will be a integer amount அப்படின்னு சொல்லி படித்தோம்ல, plus or minus charge will be always an integer multiple of E அப்படின்னு சொல்லி படித்தோம். இங்கே வந்து நான் என்ன சொல்ல வரேன்னா, நியூக்ளியர் ஃபிசிக்ஸில் படிக்கும்போது நம்ம ரொம்ப சின்ன சின்ன மாஸை பற்றி டீல் பண்ணுவோம். அப்போது நம்மளுக்கு ஒரு சின்ன மாஸோட ஒரு ஸ்மாலஸ்ட் வேல்யூ தேவைப்படுது. ஓகே, இப்போ நம்ம வந்து 10 to the power of மைனஸில் டீல் பண்ணிட்டு இருக்கனால the smallest value is required. அப்போ நம்ம வந்து ஒரு மாஸோட குவான்டிட்டியை சொல்ல போகிறோம். அதுக்கு பேர் என்னென்னா, இன் நியூக்ளியர் ஃபிசிக்ஸ், அதாவது 1 AMUன்னு சொல்லுவான். 1 AMU or 1 atomic mass unit. 1 atomic mass unit. Okay, 1 atomic mass unit. In nuclear physics, we deal with what?
we deal with very small masses like mass of proton, mass of neutron, அது மாதிரி டீல் பண்ணுவோம். So with small mass values. So we define a small fixed mass, or small fixed mass define பண்ண போறோம், which is equal to what? Equal to 1.66 into 10 power minus 27 kg. okay, இது மாதிரி ஒரு மாஸை டிஃபைன் பண்ண போகிறோம். தட் இஸ் 1 AMUன்னு கூப்பிடுவான், இல்லை 1U அப்படின்னு சொல்லுவான். 1 AMU இல்லை 1U, which means what? 1.66 into 10 power minus 27 kg. புரியுதா? ஸோ இது மாதிரி ஒரு ஸ்மால் மாஸ், ஒரு ஃபிக்ஸட் மாஸை டிஃபைன் பண்ணி வச்சுக்கிறான். we are going to define a fixed mass to represent the masses. for example, நல்லா கவனிங்க, வெரி வெரி இம்பார்ட்டன்ட் நான் சொல்கிற பாயிண்ட், இந்த சாப்டரோட முக்கியமான பாயிண்ட்டு. மாஸ் ஆஃப் ப்ரோட்டான் உங்களுக்கு என்ன தெரியும்? வாட் இஸ் த மாஸ் ஆஃப் ப்ரோட்டான்? 1.672 into 10 power minus 27 kg. கரெக்டா? இப்போ இது வந்து நான் கேஜியில் எழுதியிருக்கேன், ஆனால் இதையே நான் 1 AMUவில் எழுதணும் அப்படின்னா எனக்கு என்ன வரும்னா 1.007276U அப்படின்னு எழுதுவேன். நான் 1.007276 அப்படின்னு எழுதுவேன் இன்ட்டு U. 1Uன்றது என்னது? 1Uன்றது 1.66 இன்ட்டு, ஸோ U இருக்க இடத்துல 1.66 இன்ட்டு 10 power of minus 27 kg போட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த மாஸ் ஆஃப் ப்ரோட்டான் வந்துடும். அதே மாதிரி மாஸ் ஆஃப் நியூட்ரானு நம்ம என்ன படிச்சிருக்கோம்? 1.674 இன்ட்டு 10 power minus 27 kg இல்லையா? பட் இதே நீங்கள் ஏஎம்யூவில் ரெப்ரசன்ட் பண்ணணும்னா என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1.008665U. ஆனால் இந்த வேல்யூ நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும்லாம் கிடையாது, எக்ஸாமில் கொடுத்துருவான். ஓகே, given during problem solving. அது ஒரு முக்கியமான பாயிண்ட், நீங்கள் இதை ஞாபகம் வச்சுக்கணும்னு இல்லை, will be given in question paper. அதனால் ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. நீங்கள் எதை ஞாபகம் வச்சுக்கணுன்னா கேஜி எப்பவுமே ஞாபகம் வச்சுக்கோங்க, கேஜி ஆஸ் யூஷுவல் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, மாஸ் ஆஃப் ப்ரோட்டான் அண்ட் நியூட்ரான் நான் சொன்னேன். இப்போ ஓகே ரைட், ஸோ இதை பற்றி நம்ம ஃபர்தராக டீட்டெயிலாக பார்க்கலாம் லேட்டர் ஆன். இப்போ உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிளுக்கு இன்னொன்று சொல்ல மாதிரி, இப்போ மாஸ் ஆஃப் ஹீலியம் நியூக்ளியஸ், மாஸ் ஆஃப் ஹீலியமோட நியூக்ளியஸ் எடுத்துக்கலாம். மாஸ் ஆஃப் ஹீலியம் நியூக்ளியஸ் ஏஎம்ஏ யூஸ் பண்ணி எப்படிலாம் எழுதுவான்றதுக்காக நான் சொல்கிறேன். மாஸ் ஆஃப் ஹீலியம் நியூக்ளியஸ், ஹீலியமில் எத்தனை புரோட்டான் எத்தனை நியூட்ரான்? 2 புரோட்டான் 2 நியூட்ரான். கரெக்டாக இதானே ஹீலியமோட நியூக்ளியஸ். நீங்கள் ஜென்ரலாக இருந்தால் என்ன சொல்லுவீங்க? 2 புரோட்டான் ப்ளஸ் 2 நியூட்ரான் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். கரெக்டாக இதான் மாஸ் ஆஃப் ஹீலியம் நியூக்ளியஸ். ஏஎம்யூவில் ரெப்ரசன்ட் பண்ணும்போது எப்படி ரெப்ரசன்ட் பண்ணுவோன்னா 4.001506U. இன்ட்ரெஸ்டிங் ரைட்? ஸோ நம்ம வந்து ஏஎம்யூவில் ரெப்ரசன்ட் பண்ணும்போது நம்பர் டைம்ஸ் U சிம்பிளாக இருக்குது பாருங்கள். சி 10 to power minus 27 kgன்னு எழுதுறது எவ்வளோ பெருசாக இருக்குல்ல. சிம்பிளாக கால்குலேஷனை மாற்றுறதுக்கு நீங்கள் இப்படி எழுதலாம் in terms of U. ஸோ அதனால தான் இந்த ஸ்மால் டிஃபைன், we are going to define a small fixed mass. சரி, எல்லாம் ஓகே. இப்போ இந்த 1 AMU எங்கே, இந்த எதுக்கு இந்த வேல்யூ டிஃபைன் பண்ணால் 1.66 into 10 power minus 27?
ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு அவகாட்ரோ நம்பர் தெரியுமா? வாட் இஸ் அவகாட்ரோ நம்பர்? அவகாட்ரோ நம்பர்ன்றது என்னதுப்பா? வாட் இஸ் அவகாட்ரோ நம்பர்? சிக்ஸ் 6.023 into 10⁻23 கரெக்டா? இதோட இன்வர்ஸ் வந்து உங்களுக்கு என்னவா இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இட் இஸ் ஈக்குவல் டு 1u. இதோட அதாவது நம்ம இங்கே என்ன நோட் பண்ணுறோம் அப்படின்னா, அவகாட்ரோட நம்பரோட இன்வர்ஸ் தான் என்னது? 1 AMU. இல்லைனா இப்படியும் சொல்லலாம். ஓகே, இன்னொரு விதமாக எப்படி டிஃபைன் பண்ணுவான்னா, 1u இஸ் ஈக்குவல் டு இதை இப்படியும் டிஃபைன் பண்ணலாம். தட் இஸ் 1/12 times the mass of 6C12 atom இப்படியும் எழுதுவோம். அதாவது 12 times ஓகே மாஸ் ஆஃப் 6C12 ஆட்டமில் by 12 அந்த வேல்யூ தான் என்னது? 1 AMU. இப்படியும் சொல்லுவான், இப்படியும் சொல்லுவான், ரெண்டும் ஒன்று தான். ஓகே ரைட். சரிப்பா, we have studied nuclear density everything. Okay, so nuclear density is independent of what? It is same for all the nucleus. இப்போ நம்ம வந்து we are going to study about AMUனா என்னன்னு பார்த்தோம். நியூக்ளியஸோட ஸ்பின் அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்குது. ஓகே, இது வந்து நீங்கள் ஜஸ்ட்டு சும்மா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. நியூக்ளியஸை பற்றி படிக்கிறோம், அப்போ அதுக்கு ஸ்பின் இருக்கா இல்லையா? இப்போ எலக்ட்ரானுக்கு ஸ்பின் இருக்கா இல்லையா? எலக்ட்ரானுக்கு ஸ்பின் இருக்குது. கிளாக் வைஸ் ப்ளஸ் ஆஃப் மைனஸ் ஆஃப்னு படிச்சிருக்கீங்களா? +1/2 -1/2. அதே மாதிரி நியூக்ளியஸ்க்கும் ஸ்பின் இருக்குது. நியூக்ளியர் ஸ்பின், நியூக்ளியர் ஸ்பின். நல்லா கவனிங்க. ரீகாலிங் எலக்ட்ரானுக்கு என்ன, எலக்ட்ரான் என்ன படிச்சிருக்கீங்க? இஃப் திஸ் இஸ் அன் எலக்ட்ரான், லெட்ஸ் டேக் திஸ் இஸ் எலக்ட்ரான். இந்த எலக்ட்ரான் வந்து நல்லா கவனிங்க, எலக்ட்ரான் will revolve about its own axis. கரெக்டா? எலக்ட்ரான் வந்து தன்னைத்தானே சுற்றும். தட் இஸ் இட் revolve about its own axis அப்படின்னு நீங்கள் படிச்சிருப்பீங்க. ஓகே, at the same time electron also revolve around the nucleus. கரெக்டா இல்லையா? எலக்ட்ரான் வந்து எப்படி தன்னைத்தானே சுற்றிட்டு இருக்கு, தட் இஸ் இன்ட்ரென்சிக் ஸ்பின் சொல்லுவான். ஓகே, ஸோ அது மாதிரி அது வந்து நியூக்ளியஸை சென்டராக வச்சு என்ன ஆகுது? நியூக்ளியஸை சென்டராக வச்சும் சுற்றி வருது எலக்ட்ரான்ஸ். ஸோ 2 types of spins are available. அதாவது ஓகே, that is what they will call it as spin angle. இப்போ எலக்ட்ரானுக்கு சொல்கிறோம்ல ஸ்பின் ஆங்குலர் மொமெண்டம், தன்னைத்தானே சுற்றும் போது ஒரு ஆங்குலர் மொமெண்டம் உருவாகும். ஜஸ்ட்டு தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஓகே, இது கேட்குறானா அப்படின்னு பார்த்தீங்கன்னா தெரிஞ்சு வச்சுக்கோங்க, தேவைப்படும், எங்கேயாவது ஒரு இடத்துல கண்டிப்பாக தேவைப்படும். ஸ்பின் ஆங்குலர் மொமெண்டம், ஸ்பின் ஆங்குலர் மொமெண்டம் ஆஃப் electron due to rotation about its own axis, about its own axis. எலக்ட்ரான் வந்து தன்னையே ஆக்சிஸாக வச்சு சுற்றுறனால வரக்கூடியது ஸ்பின் ஆங்குலர் மொமெண்டம். அதே மாதிரி எலக்ட்ரான் வந்து நியூக்ளியஸை சுற்றி வரனால ஆர்பிட்டல் ஆங்குலர் மொமெண்டம் அப்படின்னு ஒன்று சொல்ல முடியும். யாருக்கு? எலக்ட்ரானுக்கு. ஆர்பிட்டல் ஆங்குலர் மொமெண்டம். ஸோ 2 types of angular momentum இருக்குது. யாருக்கு? எலக்ட்ரானுக்கு. 2 types of angular momentum of electron due to rotation, due to rotation around nucleus. ஓகே, ஸோ நியூக்ளியஸை சுற்றி வரனால வரக்கூடியது ஒரு ஆங்குலர் மொமெண்டம்.
ஸோ டோட்டல் ஆங்குலர் மொமெண்டம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா total angular momentum of the nucleus, sorry, electron, என்னது will be due to the orbital angular momentum plus spin angular momentum. ரெண்டு angular momentum சேர்த்து total angular momentum சொல்ல முடியும். எலக்ட்ரானுக்கு ரெண்டு டைப் ஆஃப் angular momentum, spin and the orbital, we are clear. அதே மாதிரி இப்போ நியூக்ளியர் ஸ்பின்ன்றது என்னன்னா similarly nucleons in the nucleus, nucleons என்னது protons and neutrons, protons and neutrons protons and similarly protons and neutrons in the nucleus moves in a well defined, okay, moves in a well defined quantum orbit or quantum state. quantum orbit ன்னு எடுத்துக்கலாம், இல்லை quantum state அப்படின்னு சொல்கிறது கரெக்டாக இருக்கும். இப்போ எலக்ட்ரான் வந்து ஒரு ஆர்பிட்டில் சுற்றி வருதுல, அது மாதிரி. ஓகே, ஸோ எலக்ட்ரான் மூவ்ஸ் இன் அ நியூக்ளியஸ், நியூக்ளியான்ஸ் வில் இப்போ நியூக்ளியஸ்குள்ளே நியூக்ளியான்ஸ் இருக்கு இல்லையா, சிமிலர் டு ஒன் எலக்ட்ரான் நியூக்ளியான்ஸை என்ன ஆகும், இட் மூவ்ஸ் இன் அ வெல் டிஃபைன்டு குவாண்டம் ஆர்பிட். ஸோ இட் ஹாஸ் வாட் and thus they have what, நீங்கள் வந்து சர்க்குலர் ஆர்பிட்டில் போகுதான்னு கேட்கக்கூடாது. நியூக்ளியான்ஸு தட் இஸ் ப்ரோட்டான்ஸ் அண்ட் நியூட்ரான்ஸ் சர்க்குலர் ஆர்பிட்டில் போகுதா அப்படின்னு நீங்கள் கேட்காதீங்க. இட் இஸ் கோயிங் இன் அ வெல் டிஃபைன்ட் மூவ்ஸ், பட் இட் ஸ்டில் மூவ்ஸ், ஓகே, இன் அ வெல் டிஃபைன்ட் குவாண்டம் ஸ்டேட். ஸ்டேட்டுன்றது ஒரு கண்டிஷன், ஸோ அதனால் இப்போ அது வந்து ஹையர் லெவல், அது குவாண்டம் ஸ்டேட்டுன்றது ஜஸ்ட் நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஒரு குவாண்டம் ஸ்டேட்டில் மூவ் ஆகுது, அந்த நியூக்ளியஸ் சர்க்குலராக இருக்கணும்னு அவசியம் கிடையாது, but moves in a orbit. So as they have orbital, இதனால ஒரு ஆர்பிட்டல் angular momentum யாருக்கு இருக்கும், நியூக்ளியான்ஸ்க்கு will have a orbital angular momentum. So that, and they have orbital angular momentum, right? Also they have internal spins. இந்த நியூக்ளியான்ஸ் வந்து எப்படி எலக்ட்ரான் வந்து அபவுட் இட்ஸ் ஓன் ஆக்சிஸில் சுற்றுதோ, இந்த நியூக்ளியான்ஸ் தட் இஸ் ப்ரோட்டான்ஸ் அண்ட் நியூட்ரான்ஸும் அபவுட் இட்ஸ் ஓன் ஆக்சிஸ் சுற்றும் அப்படின்னு சொல்கிறோம். வெரி வெரி இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். ஆல்சோ தே ஹேவ் இன்டர்னல் ஸ்பின்ஸ். இன்டர்னல் ஸ்பின்னா என்னது, அபவுட் இட்ஸ் ஓன் ஆக்சிஸ் சுற்றுறது, ஓகே. So it has what, also they have internal spins. So nucleons have spin angular momentum. Spin angular momentum. Any doubt? Okay, so இதனால கிரியேட் ஆகிறது தான் இந்த நியூக்ளியஸ் ஸ்பின். ஓகே, நம்ம இந்த இடத்துல ஹெட்டிங் போட்டோம்ல நியூக்ளியஸ் ஸ்பின், தட் இஸ் எப்படி வந்து எலக்ட்ரானுக்கு ஆர்பிட்டல் அண்ட் ஸ்பின் ஆங்குலர் மொமெண்டம் இருக்கோ, அதே மாதிரி நியூக்ளியான்ஸுக்கும் ஆர்பிட்டல் இருக்குது அண்ட் ஆல்சோ வாட், நியூக்ளியர், ரெண்டுமே இருக்குது. ஓகே, ஸோ அதனால் இதை தான் நம்ம என்ன சொல்கிறோம், நியூக்ளியர் ஸ்பின் ஆஃப் த, இந்த பாயிண்ட்டை நோட் பண்ணிக்கோங்க. ஸோ டோட்டல் ஆங்குலர் மொமெண்டம் வில் பி ஈக்குவல் டு வாட், ஆர்பிட்டல் ப்ளஸ் ஸ்பின்னோடதுன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, இதை தான் நம்ம என்ன சொல்கிறோம், இந்த ஆங்குலர் மொமெண்டம் ஒன்லி we are calling it as nucleus spin off, nucleus spin off of that nucleus. ஓகே, ஜஸ்ட் இது ஒரு பாயிண்ட்டை நீங்கள் நோட் பண்ணிக்கணும். ஏன்னா நீங்கள் வந்து ஒரு நியூக்ளியஸை பற்றி படிக்கிறீங்கன்னா டீட்டெயிலாக தெரிஞ்சிருக்கணும்.
இது 12th standard லெவலான்னு கேட்டிங்கன்னா எஸ் இட் இஸ் எக்ஸாக்ட்லி 12th standard level. இட்ஸ் நாட் அன் அட்வான்ஸ் லெவல். ஓகே, நிறைய பேர் அப்படி திங்க் பண்ணாதீங்க. ரைட், சரிப்பா. இப்போ வந்து we will next move on. ஓகே, ஸோ இப்போ வந்து லாஸ்ட்டாக வந்து we will discuss about isotopes, isobars and isotones, isomers இதெல்லாம் என்னன்றதை பார்க்கலாம். ஓகே, isotopes அப்படின்னா atoms of same element. isotopes என்னன்னா it is a group of, it is collection also, you can say collection சொல்லலாம், இல்லை groupன்னு சொல்லலாம். it is a collection of, it is a group of atoms of same element, that is same Z value. அதாவது it is a group of atoms of same element, that is same Z value, wait, same element having same Z value but different, but different A value. Okay, it is a group of atoms of same element having same Z value but different A value, that is mass number different இருக்கணும், but different but same A value. okay, அதாவது என்னன்னா இங்க வந்து same Z value இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ isotopes of hydrogen அப்படின்னு சொல்லுவான். அதாவது they will call example பார்த்தீங்கன்னா isotopes of hydrogen, அப்படின்னு சொல்லுவான். அதுக்கு என்ன அர்த்தம்னா it is a group of hydrogen atom, that is same element but different, same atomic number but different what mass number, 1H2, 1H1, 1H2, 1H3. okay, so there are 3 isotopes for hydrogen, 1H1, 1H2, 1H3. உங்களுக்கு ஞாபகம் இருக்கும், இதுதான் நம்ம என்ன சொல்லுவோம், இதுக்கு பேர் என்னது, வெரி வெரி இம்பார்ட்டன்ட்பா. இது நீங்கள் ஆல்ரெடி ப்ரீவியஸ் சாப்டரில் படிச்சிருப்பீங்க. இது வந்து யூ கால் இட் அஸ் வாட், ஹைட்ரஜன். சிம்பிளி யூ கால் இட் அஸ் ஆர்டினரி ஹைட்ரோஜன். இதுக்கு பேர் என்னது, ஹைட்ரஜன், டியூட்டீரியம் அண்ட் திஸ் இஸ் வாட், ட்ரிட்டியம். படிச்சிருக்கோம்ல, திஸ் இஸ் ஹைட்ரோஜன், டியூட்டீரியம் அண்ட் திஸ் இஸ் ட்ரிட்டியம். ஓகே, ரைட். இப்போ அதே மாதிரி ஐசோடோப் ஃபார் ஆக்சிஜன் எடுத்துக்கிட்டிங்கன்னா என்ன வரும், சேம் எலமெண்ட்டாக இருக்கணும். சி ஐசோடோப்ஸ்ன்றது இட்ஸ் அ குரூப் ஆஃப் ஆட்டம்ஸ் ஹேவிங் சேம் எலமெண்ட். இட் ஷுட் பி சேம் எலமெண்ட்டாக தான் இருக்கணும். ஓகே, இட் ஷுட் நாட் பி டிஃப்ரெண்ட் எலமெண்ட். ஸோ சேம் எலமெண்ட்ன்றது அண்ட் ஹேவிங் சேம் Z வேல்யூ பட் டிஃப்ரெண்ட் A வேல்யூ. ஐசோடோப் ஆஃப் ஆக்சிஜன். ஸோ 2 ஐசோடோப்ஸ் இருக்குது நம்மளுக்கு. மூணு ஐசோடோப்ஸ் இருக்குது ஆக்சிஜனுக்கு, 8, 0. ஓகே, இப்போ நீங்கள் நோட் பண்ண வேண்டிய பாயிண்ட் என்னென்னா, கீழே இருக்கிறது என்னது மறந்துடக்கூடாது, இட் இஸ் அட்டாமிக் நம்பர். மேலே இருக்கிறது மாஸ் நம்பர். நான் உங்களுக்கு ஆல்ரெடி சொன்னேன்ல ZAன்னு, அதுதான் இது
atomic number and this is mass number. Okay, மறந்துடாதீங்க. ரைட்டா? So yeah, this is the ரெண்டு எக்ஸாம்பிள் I'm going to give. இதில் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான பாயிண்ட் மட்டும் சொல்லிடுறேன். நீங்கள் இது ஆக்சுவலி கெமிஸ்ட்ரியில் படிச்சிருப்பீங்க. பட் ஒன்ஸ் அகேன் I just say here also. என்னன்னா isotopes will have same chemical properties. See, as இது ஒரு ஃபேக்ட் மாதிரி நீங்கள் எடுத்துக்கோங்க. ஃபேக்ட் இல்லை, யூ நோ திஸ் ஆக்சுவலி, நோட்டுன்னு போட்டுக்கோங்க. As isotopes have same atomic number Z value, they show same chemical properties. They show same chemical properties. Okay, they show same chemical properties. ஓகே, இப்போ என்கிட்ட வந்து ஃபார் எக்ஸாம்பிள் குளோரின் எடுத்துக்கலாம். இப்போ குளோரினில் வந்து இன் நேச்சர் isotopes of chlorine, இப்போ குளோரின்றது நம்மளுக்கு தெரியும் Cl இல்லையா? குளோரினோட ஐசோடோப் இன் நேச்சர், ஐசோடோப் ஆஃப் குளோரின் டோட்டலாக 2 ஐசோடோப் இருக்குது குளோரினுக்கு. ஒன்று வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 17C15 Cl15, அதே மாதிரி 17Cl 35 and this is 37. Okay, in nature isotopes of chlorine, ரெண்டு ஐசோடோப் இருக்கு. ஓகே, are found in ratio. அதாவது நேச்சரில் குளோரின் இருக்குது. ஓகே, நேச்சர்னால் இயற்கையாக குளோரின் வந்து நம்ம எடுக்கிறோன்னு வைங்க. இப்போ என்கிட்ட குளோரின், நீங்கள் என்கிட்ட ஒரு பிஞ்ச் ஆஃப் குளோரின் எடுத்து என்கிட்ட கொடுத்தீங்க அப்படின்னா, ஓகே, அதில் 2 ஐசோடோப்ஸ் இருக்கும். ஒன்று வந்து 17Cl35 and 17Cl37, 2 ஐசோடோப்ஸ் இருக்கும் குளோரினுக்கு. அது எவ்வளோ ரேஷியோவில், இப்போ நீங்கள் குளோரின் ஒன்று என்கிட்ட கொடுத்தீங்க அப்படின்னா அதில் 2 ஐசோடோப்ஸ் இருக்கும். அது எவ்வளோ ரேஷியோவில் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 75.4% and 24.6%. இப்போ குளோரின் 17Cl35 இருக்குல்ல, அது வந்து 75.4%, இந்த ரெண்டாவது ஐசோடோப் இருக்குல்ல, இது வந்து 24.6% இருக்கும். இப்போ விஷயம் என்னென்னா, நேச்சரில் இவங்க 2 பேருமே இருக்காங்க. இது 2 பேருக்குமே என்னது, சேம் கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ், கரெக்டாக இல்லையா? இப்போ 70 because they are having same Z value, atomic number சேமாக இருக்கிறதுனால கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் ஆர் கோயிங் டு பி சேம். ஸோ இதுலேருந்து என்ன முக்கியமான பாயிண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்க 2 பேரையும் பிரிச்சே எடுக்க முடியாது இந்த 2 ஐசோடோப்பையும், பிகாஸ் தே வில் ஷோ சேம் கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ். நீங்கள் நிறையா படிச்சிருப்பீங்க, கெமிக்கல் ரியாக்ஷன்ஸை வச்சு 2 விஷயத்தை பிரித்து எடுக்கிறது. பட் ஆனால் இங்கே அதை பண்ணவே முடியாது, பிகாஸ் தே வில் ஷோ சேம் கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ். அப்போது இவங்கள நேச்சரில் நீங்கள் பிரித்து எடுக்கணும் அப்படின்னா யூ நீட் டு யூஸ் வாட்? we will use physical methods. நிறைய physical methods இருக்கு. So isotopes of chlorine, இல்லை எனி ஐசோடோப் ஃபார் இட். ஓகே, எக்ஸாம்பிளுக்கு தான் இது வந்து நம்ம குளோரின் வச்சு சொல்கிறோம். பொதுவாக ஐசோடோப்ஸை உங்களால் பிரித்து எடுக்க முடியாது chemical method படி, because they will show same chemical properties, same chemical reactions. So isotopes of chlorine are separated by, generally எல்லா ஐசோடோப்பும் இப்படி தான் are separated by physical method. ஃபிசிக்கலாக சில மெத்தட்ஸ் இருக்குது, thereby they will do that.
ஓகே, அது என்ன ஃபிசிக்கல் மெத்தடுக்குள்ளே போக வேண்டாம், ஜஸ்ட் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. சரிப்பா, இப்போ எல்லாம் ஓகே. இப்போ வந்து இதை நம்ம என்ன சொன்னோம், 17 CL35, மாஸ் நம்பர் என்னது 35, இதோட மாஸ் நம்பர் 37, கரெக்டாக? இது வந்து எவ்வளோ எக்ஸிஸ்டன்ஸ் இருக்குது, 75.4%, இது 24.6%. இப்போ இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்தது தான் என்னது குளோரின். ரெண்டு ஐசோடோப் எப்பவுமே இருக்கும் ஜென்ரலாக. இப்போ இதோட மாஸ் நம்பர் நீங்கள் சொல்லும்போது எப்படின்னா, ரெண்டு ஐசோடோப்பையும் சேர்த்து சொல்லணும். இந்த ஐசோடோப்புக்கு 35 வருது, இந்த ஐசோடோப் 37 வருது. பட் இன் நேச்சர் தே வில் எக்ஸிஸ்ட் டுகெதர். கரெக்டாக இல்லையா? இன் நேச்சர் தே வில் எக்ஸிஸ்ட் டுகெதர். அப்போது இதுக்கு வந்து நீங்கள் மாஸ் நம்பர் சொல்லும்போது எப்படி பண்ணணும்னா, மாஸ் நம்பர் ஆஃப் குளோரின், இதை நீங்கள் வந்து ஒரு இம்பார்ட்டண்டான நோட்டாக எடுத்துக்கலாம். இது எனிவே நீங்கள் கெமிஸ்ட்ரியில் படிச்சிருப்பீங்க. மாஸ் ஆஃப் குளோரின், மாஸ் நம்பர் ஆஃப் குளோரின் நீங்கள் சொல்லணும்னா என்ன பண்ணணும் அப்படின்னா, ரெண்டு ஐசோடோப்போட கான்ட்ரிபியூஷனையும் யூ நீட் டு கன்சிடர் ஈக்குவலி. தட் இஸ் 35. இந்த 35 மாஸ் நம்பர் உள்ளது வந்து எவ்வளோ பர்சன்டேஜ் இருந்தது, 75.4% இல்லையா? அப்போ அதை நம்ம என்ன எழுதலாம், 0.754 ஃப்ராக்ஷன்ஸில் போடுங்க. அதே மாதிரி 37 மாஸ் நம்பர் உள்ள ஐசோடோப் வந்து எவ்வளோ பர்சன்டேஜ், 0.246. ஸோ இதுலேருந்து உங்களுக்கு ஆன்சர் என்ன வரும், 35.5. இதை நீங்கள் பார்த்துருப்பீங்க. மாஸ் நம்பர் சொல்லும்போது ஃப்ராக்ஷன்ஸில் சொல்லுவான். காரணம் என்னென்னா ஐசோடோப் தான் காரணம். ஓகே, எனிவே யூ ஹவ் லேர்ன் திஸ் இன் கெமிஸ்ட்ரி, ரைட்டா? ஸோ ஐ திங்க் ஐசோடோப்ஸ் நம்ம முடிச்சிட்டோம். இன்னும் ரெண்டு விஷயம் இருக்குது, அதையும் ஃபாஸ்ட்டாக முடிச்சிடலாம். ஓகே, சரிப்பா. இப்போ வந்து ஐசோபார்ஸ், ஐசோபார்ஸ்னால் என்னென்னா, it is a group of atoms of different element, இது வந்து different element, போனது same elementல, இது different element having same A but different Z. Z value, Z value மாறும், பட் ஆனால் A வேல்யூ சேமாக இருக்கும். எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னா, இப்போ இதை என்ன எடுத்துக்கோங்க, 1H3 and 2He3. இதை வந்து நம்ம என்ன சொல்லணும், இட்ஸ் அ ஐசோபார்ஸ். இந்த கலெக்ஷன் இருக்குல்ல, இந்த குரூப்பை யூ சிம்பிளி கால் இட் அஸ் ஐசோபார்ஸ். இதை நம்ம எப்படி கூப்பிடணும்னா, ஐசோபார்ஸ் ஆஃப் மாஸ் நம்பர் 3, ஐசோபார்ஸ் ஆஃப் மாஸ் நம்பர் equal to 3. புரியுதா? ஓகேப்பா, குட். ஸோ இப்போ ஐ திங்க் we have discussed good points. ஸோ இன்னொரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டிங்கன்னா, you can say fluorine 17. ஸோ இங்கே கவனிக்க வேண்டியது என்னென்னா, அட்டாமிக் நம்பர் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, டிஃப்ரெண்ட் எலமெண்ட்ஸ், பட் த மாஸ் நம்பர்ஸ் ஆர் சேம். கரெக்டாக? இதே மாதிரி தேர் இஸ் ஐசோடோன்ஸ். ஐசோடோன்ஸ்னால் என்னென்னா, isotones, it is a group of atoms having group of different elements, group of atoms of different element, elements having same
Z. Wait, same N. Okay, same N but different Z. இப்போ அதாவது சேம் n வேல்யூ இருக்கணும். சேம் n என்னது, நம்பர் ஆஃப் நியூட்ரான்ஸ் நீட் டு பி சேம், வேறு எதுவும் கிடையாது. நம்பர் ஆஃப் நியூட்ரான்ஸ் நீட் டு பி சேம். இப்போது எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா lithium 7 and beryllium. This is a pair of what? Isotones. ஏன்னா இதோட இதை எடுத்து பாருங்க, 7/3 8/4. So 7 minus 3, which is the mass of atomic mass number minus atomic number will give you what number of. நான் என்ன பண்ணியிருக்கேன்னா a minus z போட்டிருக்கேன்பா. a minus zன்றது தான் என்னது n இல்லையா? ஸோ 4ன்னு ஆன்சர் வருது. இங்கே எனக்கு என்ன வருது, 8 minus 4 4ன்னு வருது. தட் இஸ் a minus z, ஐ எம் கெட்டிங் n. புரியுதா இல்லையா? ரைட். ஸோ திஸ் இஸ் வாட் தே ஆர் ஐசோடோன்ஸ். அதே மாதிரி 1H3 இது எதை மெயின் பண்ணுது உங்களுக்கு, they are isotones. Okay, right. So இந்த பேர் அந்த previous pair everything is a isotones. Okay, இப்போ லாஸ்ட்டாக ஒரே ஒரு பாயிண்ட்டு, இது நான் மென்ஷன் பண்ணி ஆகணும். நிறைய பேர் இதில் கன்ஃபியூஷனில் இருக்கலாம், சொல்லப்படாத டவுட்டுன்னுவாங்களே அது மாதிரி ஒரு டவுட்டு உங்களுக்கு வந்து. நியூக்ளியஸ்னால் என்னது, சிங்கிள் நியூக்ளியஸ், ரைட்? நியூக்ளியஸ்னால் என்னது, இட் மீன்ஸ் ஒரு ஆட்டமோட சிங்கிள் நியூக்ளியஸை மீன் பண்ணுது. நியூக்ளியனா என்னது, இட்ஸ் அ ப்ளூரல் ஃபார்ம் ஆஃப் நியூக்ளியஸ், கரெக்டாக? சம்டைம் தே வில் யூஸ் த வேர்ட், நியூக்ளியர் கெமிஸ்ட்ரியில் முக்கியமாக யூஸ் பண்ணுவோம், அதனால் சொல்கிறேன். நியூக்ளிட் அப்படின்னு ஒரு வார்த்தை யூஸ் பண்ணுவோம், நியூக்ளிட். இது என்னென்னா ஆல்டர்னேட்டிவ் நேம் கிவன் ஃபார் அ நியூக்ளியஸ். நியூக்ளியஸுக்கு ஒரு ஆல்டர்னேட்டிவான பேர். ஓகே, this is nothing but an alternative name given to alternative name for nucleus. நியூக்ளியஸ் பதில் நியூக்ளிடுன்னு வாம்பா. நியூக்ளியஸ் நியூக்ளிட் எல்லாம் ஒன்று தான். ஓகே, ஆல்டர்னேட்டிவ் நேம் ஃபார் நியூக்ளியஸ். ஓகே, கன்ஃபியூஸ் பண்ணுறதுக்கு ஒன்றும் இல்லை, ரைட்டா? சரிப்பா, ஐ திங்க் வி வில் ஃபினிஷ் த டிஸ்கஷன் நவ். ஸோ இதில் வந்து நம்ம பேசிக்காக என்னென்னலாம் படித்தோம், நியூக்ளியஸ் பற்றி பார்த்தோம், நியூக்ளியஸோட காம்போசிஷன் பார்த்தோம், நியூக்ளியஸோட சைஸ் பற்றி பார்த்தோம், அதுக்கப்புறம் 1 AMUனா என்னென்னு பார்த்தோம், ரைட்? அதுக்கப்புறம் நியூக்ளியர் டென்சிட்டி இஸ் இண்டிபெண்ட் ஆஃப் Z வேல்யூன்றதை பார்த்தோம். சைஸ் ஆஃப் நியூக்ளியஸ் வந்து அதில் R0 R A power 1/3 R0 வந்து ஒரு அப்ராக்சிமேட் வேல்யூ. நியூக்ளியஸ்மே நம்ம அப்ராக்சிமேட்டாக எடுத்தோம், கரெக்டாக? ப்ரோட்டான்ஸ் அண்ட் நியூட்ரானோட மாஸ் அப்ராக்சிமேட்லி ஈக்குவல் வச்சு தான் சொன்னோம். பட் ஃபைனலாக என்னாச்சு, அதை நம்ம என்ன ஃபைனலாக கன்க்ளூஷன் எடுத்துக்கணும்னா, நியூக்ளியர் டென்சிட்டி இஸ் இண்டிபெண்ட் ஆஃப் வாட், நம்மளுக்கு மாஸ் நம்பர். ஸோ இட் இஸ் சேம் ஃபார் ஆல் நியூக்ளியர் டென்சிட்டி. எலக்ட்ரான்ஸ்க்கு எப்படி ஸ்பின் இருக்கும், ஆர்பிட்டல் அண்ட் ஸ்பின் ஆங்குலர் மொமெண்டம், அது மாதிரி நியூக்ளியஸில் இருக்கக்கூடிய நியூக்ளியான்ஸ்க்கும் ஸ்பின்ஸ் இருக்குது. அப்போது நம்ம அந்த நியூக்ளியஸ்க்கும் நம்மளால் என்ன சொல்ல முடியும், ஒரு நியூக்ளியஸ்க்குன்னு சொல்லிட்டு we can define a nuclear spin, because ப்ரோட்டான்ஸ் அந்த நியூட்ரான்ஸ் வந்து ஒரு டெஃபினட் குவாண்டம் ஸ்டேட்டில் இருக்கும், இன்டர்னல் ஸ்பின்ஸ் இருக்கும் அப்படின்லாம் பார்த்தோம். ஃபைனலாக ஐசோபார்ஸ், ஐசோடோப் அண்ட் ஐசோடோன்ஸ். ஸோ இது எல்லாமே பேசிக்ஸ், அதனால் நம்ம கொஞ்சம் ஸ்லோவாக போகணும். அடுத்தடுத்த டாபிக் இன்னும் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். நெக்ஸ்ட் டாப்பிக்கில் வந்து மாஸ் எனர்ஜி ஈக்குவலன்ஸ், E is equal to mc² பற்றி பார்க்கலாம் இன் டீட்டெயில். இட்ஸ் வேர் த ஐன்ஸ்டைன் ஓட இம்பார்ட்டன்ஸ் இருக்குது. அப்புறம் பைண்டிங் எனர்ஜி, ஸ்டெபிலிட்டி ஆஃப் நியூக்ளியஸ் எல்லாமே கமிங் டிஸ்கஷனில் பார்க்கலாம். ஓகேவாப்பா, வி வில் ஃபினிஷ் த டிஸ்கஷன். நான் நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். ஓகே, until then bye from Nagarajan. All the best. நம்ம லைவுக்கு லைக் கொடுங்க, டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. பாய். இப்போ நெக்ஸ்ட் சாப்டர் வந்து அதான் நான் சொல்லிட்டேன்ல, பிளான் வந்து நீங்கள் லேட்டஸ்ட்டாக ஒரு வீடியோ போட்டிருக்கேன் பாருங்கள். கோகுல் சர்மா இஸ் ஆஸ்கிங் ஃபார் பிளான். லேட்டஸ்ட்டாக ஒரு வீடியோ போட்டிருக்கேன் பாருங்கள், கிராஷ் கோர்ஸ் கூட பிளான்னு சொல்லிட்டு அந்த வீடியோ போய் பாருங்கள். யூ வில் நோ த எவ்ரி பிளான். ஓகே.